ஹாய் ஹலோடா. இன்றைக்கி நம்ம ஜங்குக்கு ஒரு ஒன் ஷாட் தாண்டா பார்க்க போகிறோம். டைட்டில் வந்துட்டு சைக்கோஸ் அப்சஷன் ஆன் யூ. ஓகேடா, லைட்டாக கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். இன்ட்ரடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, ஜேகே வந்துட்டு பை பர்த்லேயே பைபோலார் டிஸார்டர் அப்படின்ற ஒரு இல்னஸில் தாண்டா பிறக்கிறாரு. இந்த இல்னஸ் வந்துட்டு ஜெனட்டிக்கல் டிஸார்டர்னால காசு ஆகும். அவங்களோட மென்டல் ஹெல்த் வந்துட்டு எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்காது. ஒரு டைமில் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க, சில டைம் ரொம்ப லோவாக இருப்பாங்க, சில டைம்ஸ் ரொம்ப ஹைப்பராக இருப்பாங்க. ஸோ இது வந்து இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு எதுவுமே கிடையாதுடா. இட்ஸ் லைக் அன் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். அப்புறம் இது வந்து எனக்கு தெரிஞ்சதை வச்சு சொன்னேன்டா. ஒரு வேளை இதை நான் சொன்னது தப்பு, கரெக்ட் இல்லை அப்படின்னு நினச்சா இல்லை, அந்த மாதிரி ஒரு வேளை இருந்துச்சுன்னா ஐம் சாரி. ஏதோ எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் வச்சு நான் வந்துட்டு இதை வந்து சொன்னேன். நான் வந்து அவ்வளோ ப்ரோலாம் கிடையாது சயின்ஸில். ஓகேடா, இப்போது ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஜேகேக்கு அம்மா அப்பா அப்புறம் ஒரு தங்கச்சி மியா, இதுதான் ஜேகேவோட ஃபேமிலி. நீங்கள் வயன், உங்களுக்கு அப்பா அம்மா, நீங்கள் ஒரே சைல்டு தான். ஓகேடா, இப்போ அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போய்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் ஜங்குக் வீட்டு முன்னாடி தான் ஒரு 2 பேர் நின்றுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஜேகேவோட அம்மா அப்பாவை. அவங்களும் ஓடி வெளியில் வராங்க. என்னாச்சு, ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க மிஸ்டர் கிம்? வேறு என்ன ஆகணும் மிஸ்டர் ஜான்? என்ன பண்ணிகிட்ருக்காரு உங்கள் பையன்? அகெயின் என்ன பண்ணிட்டான்? இங்கே பாருங்கள், என் பையனோட நிலைமையை பாருங்கள், எப்படி அடித்து வச்சிருக்கான்ட்டு. தலை அப்படி பாருங்கள் சார், ரத்தம் ஊற்றுது. ஜேகே பேரண்ட்ஸுமே பார்க்குறாங்க, அந்த பையனோட தலையிலேருந்து ரத்தம் அவ்வளோ ஊற்றுது. ஐயோ சாரி சார், இவன் இப்படி பிஹேவ் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. ஆமாம், எப்போவுமே இதுதான் சொல்லிட்டு இருக்கீங்க. அவனுக்கு மென்டல் ஹெல்த் சரியில்லைனா வீட்டிலே வச்சுக்க வேண்டியது தானே, எதுக்கு வெளியில் அனுப்புறீங்க? இவங்களால மற்ற பசங்களுக்கு சேஃப்டி இல்லாமல் போகுது இந்த ஏரியாலேயே. உங்களை இங்கேருந்து தோற்றணும்னு பார்க்குறோம், அதுவும் முடிய மாட்டேங்குது. ஓன் ஹவுஸ் வேறு, என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல. பெட்டர் உங்கள் பையனை வெளியில் அனுப்பாமல் இனிமேல் வீட்டிலே வச்சுக்கோங்க, அப்போ தான் மற்ற பசங்களாம் சேஃபாக இருப்பாங்க. இதுதான் லாஸ்ட் வார்னிங் மிஸ்டர் ஜான் உங்களுக்கு. ஸோ சாரி மிஸ்டர் கிம், இனிமேல் இப்படி நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை அவங்க உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அவங்களும் அங்கேருந்து போயிருந்துருப்பாங்க. அப்போ ஜேகேவோட அப்பா தான், ஜங்குக் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்க? எதுக்கு அவனை போட்டு அப்படியே அடிச்சிருக்க? அப்பா நான் ஒன்றும் பண்ணலைப்பா, அவன் தான் என்னை கோவப்படுத்திட்டான், கோவத்தில் பேட்டை வச்சு அடிச்சிட்டேன், மண்டை பொழுதுக்குச்சு, நான் என்ன பண்ணட்டும்? ஜேகே அப்பாவா அப்படியே பார்க்குறாரு. ஜங்குக் என்ன பேசிகிட்டு இருக்க நீ கோவத்தில் அடிச்சிட்டேன்னு சொல்கிற. அந்த பையனோட உயிர் போயிருந்தா என்ன பண்ணியிருப்ப? அவன் தலையை பார்த்தியா, எவ்வளோ பெரிய அடி, எவ்வளோ பிளட் போகுது. உனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது உனக்கு ஒன்றுமே தோணலையா? நம்ம பண்ணது தப்புன்னு உனக்கு தோணலையா? தோணலைப்பா, என்னை யார் இரிட்டேட் பண்ணாலும் நான் அப்படி தான் பண்ணுவேன். எனக்கு கோவம் வந்துச்சு, நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே அவரோட ரூமுக்கு போயிடுறாரு. இங்கே ஜேகே அப்பா அம்மா போகிற அவரையே பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஜேகே அம்மா தான், என்னங்க இவன் நாள் ஆக ஆக ரொம்ப கொடூரமாக போயிட்டுருக்கான், எனக்கு இவனை பார்க்கவே பயமாக இருக்குங்க. அவனுக்கு இப்போது 10 வயசு தான் ஆகுது, இப்போவே அவன் இப்படி இருந்தால் எப்படி? விவரம் தெரிஞ்சதுலேருந்தே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லா ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிகிட்டு போயாச்சு. ஏதோ ஜெனட்டிக்கல் டிஸார்டர் என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. என்னென்னமோ ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், ஆனால் எனக்கு ஒரு சேஞ்ச் கூட அவங்கள தெரிய மாட்டேங்குது. இல்லைன்னா வேறு டாக்டர் பார்க்கலாங்களா? எனக்கு எப்படி இருந்தாலும் என் பையன் நல்லபடியாக மாறணுங்க, எல்லா பசங்களோட அவங்க சேர்ந்து விளையாடணும், அவன் எல்லார் மாதிரியும் நார்மல் லைஃப் லீட் பண்ணணும். இப்படி இருக்கிறது என்னால் பார்க்க முடியல அப்படின்ட்டு அவங்க வந்து கண்ணீர் விடுறாங்க. ஜேகே அப்பாவா, எனக்கு புரியுது, சரி நாளைக்கு இன்னொரு வாட்டி டாக்டர் நம்ம கன்சல்ட் பண்ணலாம், என்ன சொல்கிறாங்க அப்படின்றத கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவரோ போயிடுறாரு. அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலில் ஜேகேவையுமே கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வந்து எப்பயுமே கன்சல்ட் பண்ணுற அதே டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டரா நிறைய விஷயம் சொல்கிறாங்க. நான் உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறது, இது ஜெனட்டிக்கல் டிஸார்டர், உங்கள் பையனுக்கு பிறந்ததுலேருந்து இருக்குது. அவ்வளோ ஏன் அவன் பேபியாக ஃபார்ம் ஆகனால அந்த டைம்லேருந்தே இது ஜெனட்டிக்கல் டிஸார்டர் இருக்குது. அதனால தான் உங்கள் பையன் இந்த மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா.
அதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க? நீங்கள் இங்கேன்னு இல்லை, வேறு எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும், ஏன் இந்த கண்ட்ரி இல்லாமல் வேறு கண்ட்ரி போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அவன் அப்படி தான் இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு நம்ம மாத்திரை மருந்து கொடுத்து தான் அவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வர முடியும். நீங்கள் இன்றைக்கே மாறிடணுன்னா எப்படி மாற முடியும்? அவனோட மென்டல் ஹெல்த் சரியில்லை. அப்பா அம்மாவை முதல்ல இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அவனை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கோங்க. நீங்களே இந்த கம்ப்ளைண்ட்ஸ்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் அவனோட மென்டல் ஹெல்த்தில் ரொம்ப சேஞ்சஸ் வரும். ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக மாறிடுவான். இதை எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வரணும். இதுதான் என்னோட லாஸ்ட் வேர்ட். இது உங்களால் ஏற்றுக்க முடியலனா யூ கேன் கோ எனிவேர். உங்களுக்கு பிடிச்ச ஹாஸ்பிட்டல், பிடிச்ச கண்ட்ரி, எங்கே வேணாலும் போங்க, எப்படியோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. பட் எங்கே போனாலும் இதே ரிசல்ட்ஸ் தான் வரும். நீங்கள் யோசிச்சுக்கோங்க மிஸ்டர் ஜான் அப்படின்றாரு. அவ்வளோதான். ஜங்குக் பேரண்ட்ஸ்க்கா என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே அழுதுகிட்டே வீட்டுக்கும் வந்திருப்பாங்க. பட் ஜேகேக்கும் தெரியும் அவருக்கு ஏதோ ஒரு மென்டல் ஹெல்த் அன்ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட்டு அது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த வயசு அப்போ இல்லை. அப்படியே தான் 2 days போகுது. இன்றைக்கி அவர் கிளம்பி ஸ்கூலுக்கு போகிறாரு. ஸ்கூல்லே வியர்டாக தான் ஜேகேவை பார்க்குது. அவரா என்ன எல்லாம் நம்மளை எப்படி பார்க்குறாங்க அப்படின்ட்டு கிளாஸ்க்கும் போயிடுறாங்க. கிளாஸில் அவர் பக்கத்தில் யாருமே உட்காரவே இல்லை. ஏஞ்சி வேறு பெஞ்ச் போகிறாங்க. ஜேகே அப்படியே பார்க்குறாரு. அவங்களா, ஜேகேக்கு ஏதோ மென்டல்லாடா. என்னது மென்டலா? ஆமாம், இவன் ஒரு மாதிரி தானே பிஹேவ் பண்ணுவான் கிளாஸ்லேயும். ஒரு டைம் நல்லா இருப்பான், ஒரு டைம் கோவப்படுவான், ஒரு டைம் கத்துவான், ஒரு டைம் அழுவான். அதெல்லாம் ஏன் பண்ணுறான்னு நினச்சிட்ருக்க? அவனுக்கு மென்டல், அதனால தான் அப்படி பண்ணிகிட்ருக்கான். ஏன்டா என்னடா சொல்கிற? ஆமாண்டா, நேற்று கூட சிஞ்சிம் இருக்கான்ல, அவனோட மண்டையை உடச்சிட்டான். எது? ஆமாம், ஏதோ விளாண்டுட்டு இருந்தாங்களா, ஃபைட் வந்ததான், அதுக்கு பேட் எடுத்து அவன் மண்டை மேலேயே போட்டானான். அவன் தலை ஃபுல்லாக ரத்தம்டா. அதனால தான் அவன் ஸ்கூலுக்கும் வரதில்லை. ஐயோ, இந்த மென்டல் கூட உட்காந்தோன்னா நம்ம மண்டையும் இதே மாதிரி தான் உடையும். வேணாண்டா, இனிமேல் நம்ம அவள் கூடலாம் உட்கார வேணாம், நம்ம போய் தனியாக உட்காரலாம், அதுதான் நம்மளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. இதெல்லாமே ஜேகே காதில் விழுது. அவருக்கா ஒரு மாதிரி கோபமாக வருது, அழுக வருது, இரிட்டேட் ஆகிறாரு. என்ன, எனக்கு மென்டலா, எனக்கு மென்டலா அப்படின்னு சொல்லிட்டு அவரை தலையை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துட்ருக்காரு. இந்த டைமில் ஒரு பையன் மட்டும் ஜேகே கிட்டே வந்துட்டு ரொம்ப வாலாட்டுறான். ஜேகே, நீ மென்டல் தானே, நீ எதுக்கு ஸ்கூலுக்குலாம் வர, வீட்டிலே இருக்க வேண்டியது தானே. அவனோட மண்டையை உடைச்ச மாதிரி எங்கள் மண்டையை ஏதாவது உடைச்சிட்டு போகிற, பார்த்து இருந்துக்கோ. ஆனால் இந்த மாதிரி ஒரு சைக்கோவை எப்படிரா ஸ்கூலில் ஜாயின் பண்ணி விட்டாங்க? இந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எப்படிரா இவனுக்கு அட்மிஷன் கொடுத்துச்சு? வி ஹாவ் டு கம்ப்ளைண்ட் திஸ். நம்மளால் இந்த மாதிரி சைக்கோ கூட எல்லாம் படிக்க முடியாதுடா, நம்ம கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணியே ஆகணும். இவனுக்கு இருக்கிற மென்டலில் நம்மளே ஏதாவது பண்ணிட்டானா எனக்கு பயமாக இருக்குது. நீ ஒரு மென்டல் ஜேகே, நீ ஒரு மென்டல். பெட்டர் நீ ஸ்கூலுக்கு வரதை ஸ்டாப் பண்ணிவிடு, அப்போ தான் எங்களால் இங்கே நிம்மதியாக படிக்க முடியும், புரியுதா ஜேகே அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கான். இங்கே ஜேகேக்கா அவன் சைக்கோ மென்டல் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ட்ரிகர் ஆகுது. கண் அப்படியே ரெட் ஆகுது. தலையை டைட்டாக பிடிக்கிறாரு. அவரை முடியை பிடிச்சி இழுத்துட்ருக்காரு. அவரால் அங்கே 1 செகண்ட் கூட உட்காரவே முடியல. ஏஞ்சி கடகடன்னு வெளியில் ஓடிடுறாரு. பசங்க எல்லாருமே சிரிக்கிறாங்க. பெட்டர் ஜேகே, இதுதான் பெட்டர், இதே மாதிரி நீ போயிடு, இனிமேல் ஸ்கூலுக்கு வரவே வராத அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க. ஜேகேக்கா என்ன பண்ணுன்னே தெரியல, வீட்டுக்கும் போயிடுறாரு. அவங்க அம்மா வேற, ஜேகே என்ன வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு போகலையா? அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. நேராக ரூமுக்கு போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அவரோட நீஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காரு. அப்படியே தான் கொஞ்சம் டைம் போகுது. இந்த டைமில் ஜேகேவோட அப்பா வீட்டுக்கும் வராரு. அவங்க அம்மாவா என்ன நடந்தது அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒன்றும் புரியல. ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டானா? அப்படி என்ன நடந்திருக்கோம் தெரியல. நான் போய் நிறைய வாட்டி டோரை நாக் பண்ணேன், பட் அவங்க லாக்கே எடுக்கவே இல்லை. என்ன ஏதாச்சுன்னு எனக்கும் தெரியலங்க. சரி, நான் போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஜேகேவை தான் தேடி ரூம்குள்ளே போகிறாரு. ஜேகேவா கோவமாக அவரோட பெட்டில் உட்காந்துட்டு இருக்காரு. ஜேகே அப்படியே ஹெட்டப் பண்ணி பார்க்குறாரு. அப்புறம் பார்த்துட்டு ஹெட் டவுன் பண்ணிடுறாரு. இப்போ அவர் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஜேகே என்னாச்சு ஸ்கூலில், ஏன் கோவமாக வந்த, ஏன் ரூம்குள்ளேயே இருக்க, என்னாச்சு? எதுவுமே சொல்லவே இல்லை ஜேகே, சைலண்ட்டாக இருக்கார். சரி, என்ன நடந்ததுன்ட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா ஜேகேவோட கிளாஸ்மேட்டுக்கு தான் கால் பண்ணி எல்லாமே கேட்குறாரு. அவங்களும் கிளாஸில் நடந்து எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது எல்லோரும் இப்படி பேசுகிறது. இப்போ இந்த காலை கட் பண்ணிவிட்டு
ஜேகேவை பார்க்குறாரு. ஜேகே அப்படியே தான் ரொம்ப கோவமாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ அவர் ஜேகேவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு, ஜங்குக், நீ யார் சொல்கிறதும் கேட்காத. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் உன்னை பார்த்து பொறாம. பிகாஸ் யூ ஆர் குட் அட் எவ்ரி திங். குட் அட் டான்ஸிங், குட் அட் சிங்கிங், குட் அட் பெயிண்டிங், குட் அட் ஸ்டடியிங், எவ்ரி திங். எல்லாத்துலேயும் நீ ஃபர்ஸ்ட் இருக்க. அதுதான் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறாம. அதுக்கு தான் உன்னை வேணும்ன்ட்டு இப்படி புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சொல்கிறது எதுவும் நீ கேட்காத. நீ ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்க. நீ அப்நார்மல் கிடையாது. அவங்க வேணும்ன்ட்டு உன்னை புள்ளி பண்ணிகிட்ருக்காங்க. புரியுதா? இப்போ ஜேகே ஹெட்டப் பண்ணி அவங்க அப்பாவை பார்க்குறாரு. ஓகே இல்லை ஜேகே, நீ ரொம்பவே ஹெல்த்தியாக தான் இருக்க. அவங்க சொல்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அதெல்லாம் நீ யோசிச்சு அவங்க உன்னை பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீ எதையும் மனசை போட்டு குழப்பிக்காத. அவங்க சிரித்தா என்ன, சிரிச்சிட்டு போட்டோம். நீ இப்போ எப்படி குட்டாக இருக்கியோ இதே மாதிரி எல்லாத்தையுமே குட்டாக இரு. உன்னை பார்த்து அவங்க பொறாமப்பட்டு ஒரு நாள் வாயை மூடிட்டு போயிடுவாங்க. அவங்க யாரும் உனக்கு வேணான்னா வேணாம், யாரும் நம்மளுக்கு வேணாம். நீயாவே இரு. ஆனால் இப்படி கோவப்படாத, தனியாக உட்காராத, டிப்ரெஸ் ஆகாத. யாரோ உன்னை பார்த்து சிரித்தாங்கன்னு சொல்லிட்டு லோன்லியாக ஃபீல் பண்ணாத. அது எதுவுமே உண்மை கிடையாது ஜேகே. யூ ஆர் ஸோ ப்ரில்லியண்ட். புரியுதா? ஜேகே சைலண்டாக தான் அவங்க அப்பாவை பார்த்துட்ருக்காரு. அவங்க அப்பா ஒரு ஹக்கு கொடுத்துட்டு ஜேகேக்கு, நான் சொன்னது கொஞ்சம் யோசிச்சு பாரு. தூங்கு, யார் சொல்கிறதும் எதுவும் எடுத்துக்காத, நல்லா தூங்கு, ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு அவரை படுக்க வச்சுட்டு பெட்ஷீட்டை போத்துட்டு அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வெளியில் போயிடுறாங்க. இப்போ ஜேகே படுத்துக்கிட்டே, எஸ், நான் மென்டல் கிடையாது, நான் சைக்கோ கிடையாது, நான் ரொம்பவே ப்ரில்லியண்ட்டான ஒரு பையன். எஸ், ஐ ஆம் குட் அட் எவ்ரி திங். அதனால தான் மற்றவங்களுக்கு என்னை பார்த்தா பொறாமையாக இருக்குது. அதுக்கு தான் என்னை வேணும்ன்ட்டே புள்ளி பண்ணுறாங்க. சிரிச்சா சிரிங்கடா. இனிமேல் எனக்கு எந்த எந்த கவலையுமே கிடையாது. என்னை பார்த்து எவன் சிரிக்கிறானோ அவன் மண்டையும் இன்றைக்கி உடைச்சா மாதிரியே என்றைக்கும் உடைப்பேன்டா அப்படின்ட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு யோசிக்கிறாரு. கிளாஸில் அந்த பையன் வந்துட்டு ரொம்ப பேசி கேலி பண்ணியிருப்பான் இல்லையா, அவன் மண்டையை உடச்சிட்டு வந்துட்டார் ஜேகே இந்த கேப்பில். அதை தான் நினச்சிட்டு இப்போது க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே தான் அன்றைக்கி நைட் வந்து போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் டே ஜேகே ஆஸ் யூஷுவல் கிளம்பி காலேஜ்க்கும் போயிடுறாரு. ஸ்கூலுக்கும் போயிடுறாரு. ஜேகே பேரண்ட்ஸா அப்படியே ஜேகே தான் பார்க்குறாங்க. ஜேகே, ஆர் யூ ஆல் ரைட்? எஸ்மா, எஸ் டேடா, நான் ஃபைன். அப்படியா? அப்போ நான் சொன்னதை நீ யோசிச்சு பார்த்தியா? யோசிச்சேன் டேடி. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. நான் ரொம்பவே ப்ரில்லியண்ட். அதனால தான் என்னை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்குது. அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேல் யார் என்னை பார்த்து சிரித்தாலோ எனக்கு ஒரு கவலையுமே கிடையாது. சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும். பாய், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவர் போயிடுறாரு. ஜேகேவை பார்த்து அவங்க பேரண்ட்ஸாக ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கண்ணில் டியர்ஸ் வருது. பரவாயில்ல, புரிஞ்சுக்கிட்டான். அப்போ இவனுக்கு அன்பாக சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுப்பான் போல் அப்படின்ட்டு அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. பட் ஜேகே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டாங்கன்னு ஸ்கூலுக்கு போயிருந்துருப்பார். இப்படியே தான் ஒரு 2 to 3 years பாஸ் ஆகுது. இதுக்கு நடுவில் ஜேகேவை யாராவது இந்த மாதிரி பேசினா அவருக்கு வர கோவத்தில் அவங்கள ஏதாவது பண்ணி விட்டுடுவார். லைக் மண்டையை உடைக்கிறது, சம்திங் ஏதாவது அவங்களுக்கு வந்து பண்ணி விட்டுடுவார். அப்போ தான் அவருக்கு ரொம்ப ரிலீஃபாக ஃபீல் ஆகும். இப்போ அவருக்கு ஒரு 15 ஏஜ் ஆகுது. இந்த டைமில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபரில் ஜேகேவோட காலனிக்கு தான் வரீங்க. லைக் உங்கள் அப்பாவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும். நீங்கள் வந்துட்டு ஜேகேவோட எதிர்க்கு வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு இப்போது 12 ஏஜ் ஆகுது. 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. ஜேகேக்கு 15, அவர் 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்காரு. நீங்களும் ஜேகேவோட ஸ்கூலில் தான் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஜேகேவோட சிஸ்டர் மியா, நீங்கள் ஒரே கிளாஸ் தான். இன்றைக்கி நீங்கள் இங்கே வந்திருக்கிற டே, உங்கள் அம்மா, நீங்கள், உங்கள் அப்பா, உங்கள் லக்கேஜஸ் எல்லாம் அந்த புது வீட்டுக்குள்ளே மாற்றிட்டுருக்கீங்க. நீங்களா? ஐயோ, என்னம்மா நம்ம வீட்டில் இவ்வளோ பொருள் இருக்கா? ஒரு வண்டி பத்தலையேம்மா. என்ன பண்ணுறது, எல்லாம் நீயும் உங்கள் அப்பா பண்ணுற வேலை தான். எதை பார்க்குறீங்களோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வர்றது. அப்புறம் இவ்வளோ பொருள் இல்லாமல் சீக்கிரம் போ, உன்னோட ரூமை நீ செட் பண்ணிக்கோ, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரிங்கம்மா அப்படின்ட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட ரூமை தான் வந்துட்டு செட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா, உங்கள் அப்பா எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே தான் ஈவினிங் ஆகுது. ஓரளவுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. இப்போ உங்கள் அம்மா தான், வயன், என்னம்மா?
சரி வா, பக்கத்து வீட்டில் போயிட்டு நம்ம ஒரு ஹாய் சொல்லிட்டு வரலாம். "ஆ, அப்புறம் சொல்லிக்கலாமேம்மா. வா வயன், இப்போ ஃப்ரீயாக தானே இருக்கோம், ஒரு ஹாய் சொல்லிவிட்டு அவங்கள கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கலாம்." ம், சரிங்கம்மா அப்படின்ட்டு நீங்கள், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா 3 பேருமே சேர்ந்து ஜேகே வீட்டுக்கு தான் போகிறீங்க. காலிங் பெல் அடிக்கிறீங்க, அவங்களும் வந்து பார்க்குறாங்க. யார்? அது வந்துட்டு நாங்கள் ஜாய் ஃபேமிலி, உங்களுக்கு எதிர்க்கு வீட்டில் புதுசாக வந்திருக்கோம். ஓ அப்படிங்களா, வாங்க உள்ளே வாங்க அப்படின்றாங்க. நீங்கள் 3 பேரும் போய் உட்காடுறீங்க. அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறீங்க. நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கீங்க, இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கீங்க. அவங்களும் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது உங்களுக்கு ஒரே பொண்ணா? ஆமாம், ஒரே பொண்ணு, வயன். ஓ, என்ன கிளாஸ் படிக்கிற? 8th ஸ்டாண்டர்ட். அப்படியா, எங்கள் பொண்ணு மியா கூட 8th ஸ்டாண்டர்ட் தான். ஓ அப்படிங்களா, எந்த ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருக்க? இந்த ஸ்கூல் ஆண்டி. ஓ, மியா கூட அந்த ஸ்கூல் தான். அப்போ 2 பேரும் ஒரே கிளாஸோ? இப்போ நீங்கள் அப்படியா அப்படின்ட்டு மியாவை பார்த்து ஹாய் அப்படின்றீங்க. அவளும் உங்களுக்கு ரிட்டனுக்கு ஹாய் அப்படின்றா. அப்போ 2 பேரும் ஒரே வாட்டி ஸ்கூலுக்கு போயிட்டு ஜாலியாக வந்துடலாம். உனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சிட்டா மியா? ம், நானும் அப்படி தாம்மா நினைக்கிறேன். இங்கே நீங்கள்? ஆமாம், எனக்கும் அப்படி தான் தோணுது. புது ஸ்கூலு என்ன எப்படி இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். நல்ல வேலை எனக்கு மியா இருக்கா அப்படின்ட்டு நீங்களும் பேசிகிட்டு இருக்கீங்க. அப்படி தான் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போயிடுறீங்க. இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா தான் நைஸ் ஃபேமிலி இல்லை வயன்? ஆமாங்கம்மா, நைஸ் ஃபேமிலி. எனக்கு ஃபேமிலியும் பிடிச்சிருக்கு, அதில் மியாவும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமாம், எனக்கும் தான். உனக்கு ஒரு குட் கம்பெனின்னு நினைக்கிறேன். ஆமாம்மா அப்படின்ட்டு அப்படியே பேசிக்கிறீங்க. அப்படியே தான் அன்றைக்கி டே போயின்னு இருக்கோம். நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு நீங்களும் கிளம்பி வரீங்க, மியாவும் சேம் டைமில் வரா. 2 பேரும் சேர்ந்து தான் ஸ்கூலுக்கு போகிறீங்க. அன்றைக்கி ஸ்கூலில் உங்களுக்கு ரொம்பவே நல்லா தான் போயிருந்துருக்கோம். பட் ஜேகேக்கு மட்டும் அன்றைக்கி வெரி பேட் டே. அகைன் ஒரு பையன் அவரை பார்த்து சிரித்து கலாய்ச்சிருந்துருப்பார். ஜேகேக்கா கோவம் அப்படியே தலைக்கு ஏறுது. அப்படி தான் அன்றைக்கி ஈவினிங் ஸ்கூலை விட்டுட்டு நீங்கள் மியா 2 பேரும் போயிட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடியே ஜேகே வந்துட்டுருக்காரு. இப்போது மியா கிட்டே வந்துட்டு அவரோட ஸ்கூல் பேக் எடுத்து மியா கிட்டே கொடுக்குறாரு. இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடு, நான் வரேன். டே அண்ணா, நீ எங்கே போகிற? வரேன்னு சொன்னிட்டேன், அவ்வளோதான். அவன் எதுவுமே பேசவே இல்லை. இப்படி தான் அப்பப்போ வருவான், பேக்கை கொடுப்பான், எங்கேயோ போவான். ஷோ இவனை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் போகிறீங்க. அவரா அந்த பையனை வந்துட்டு அடிக்கிறதுக்கு தான் போயிருந்துருப்பாரு. இப்போது நீங்கள் மியா கிட்ட, மியா இது யாரு? அவனா, எங்கள் அண்ணா வயன். ஓ, உனக்கு அண்ணா இருக்கானா? ஆமாம், 11th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான். ஓஹோ, அப்போ எஸ்டர்டே உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ காணோம்? அப்போ வீட்டில் இல்லை, எங்கேயோ போயிருந்தான், அதனால தான் இல்லை. ஓ அப்படியா, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுறீங்க. நீங்களா வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஏதோ சம் ஹோம்ஒர்க்லாம் பார்த்துட்ருக்கீங்க. ஐயோ மேக்ஸு, இது வேறு பெரிய தொல்லை. இதுவரை எனக்கு ஒன்றுமே புரியலையே. மியா கிட்டே போகலாமா அப்படின்ட்டு உங்கள் புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு, அம்மா நான் மியா கிட்டே போயிட்டு இந்த மேக்ஸ் ப்ராப்ளம் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சீக்கிரம் வந்துடு. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மியா வீட்டுக்கு தான் போகிறீங்க. மியாவா கவுச்சில் தான் உட்காந்துட்டு அவரோட ஹோம்ஒர்க் அவள் பார்த்துட்ருக்கா. பையன், மியா எனக்கு இந்த சம் ஒன்றுமே புரியல, அதான் 2 பேரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாமான்ட்டு இங்கே வந்துட்டேன். அப்படியா, சரி வா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்துட்ருக்கீங்க. 2 பேரும் சால்வ் பண்ண பார்க்குறீங்க, பட் உங்களால் சுத்தமாக முடியவே இல்லை. என்னது இது இவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்குது? இந்த ட்ரிக்னாமெண்ட்ரியே இப்படி தானே, பெரிய தொல்லை. எவன் தான் இந்த ட்ரிக்னாமெண்ட்ரியை கண்டுபிடிச்சான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. இந்த டைமில் ஜேகே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராரு. இப்போது மியாதா, டே அண்ணா வந்துட்டியா? டே அண்ணா ப்ளீஸ் இந்த ப்ராப்ளம் எங்களுக்கு சொல்லித்தாயேன். அவரா எதுவுமே கண்டுக்கவே இல்லை, அப்படியே மேலே போயிடுறாரு. சரியான அவன், ஒரு ப்ராப்ளம் தானே சொல்லி கொடுக்கலாம்ல அப்படின்ட்டு மியா உட்கார்றா. இப்போ நீங்கள் அப்படியே மியாவை பார்க்குறீங்க. உங்கள் அண்ணாவுக்கு தெரியுமா? வயன், என் அண்ணாலாம் செம்ம ப்ரில்லியண்ட்டு, அவன் எல்லாத்துலேயும் வெரி குட் தெரியுமா. ரொம்ப நல்லா படிப்பான், ரொம்ப நல்லா பாடுவான், ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவான், அப்புறம் ரொம்ப நல்லா பெயிண்ட் பண்ணுவான். எவ்ரிதிங்கில் அவன் வேறு லெவல். இந்த மேக்ஸம்லாம் அவனுக்கு ரொம்ப ஜுஜுப்பி. ஆனால் சொல்லி கொடுக்காம போயிட்டான் அப்படின்ட்டு சோகமாக உட்காந்துட்டு இருக்கா. அகைன் 2 பேரும் சால்வ் பண்ணுறதான் பார்த்துட்டு இருக்கீங்க. கொஞ்ச நேரத்தில் ஜேகே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வராரு. என்ன சம்மு கேட்ட? வந்துட்டியா? இதுதான் இந்த ட்ரிக்னாமெண்ட்ரி சம்மு, இது எனக்கு ஒன்றுமே புரியல, எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாயேன் அப்படின்றங்க. இப்போ அவர் உங்களுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பக்கத்தில் இருக்கிற உங்களையே பார்க்குறாரு. அப்படியே இப்போ மியாவை பார்க்குறாரு. யார்?
நம்ம எதிர்க்கு வீட்டில் புதுசாக வந்திருக்காங்க, பேர் வயன், என்னோடய கிளாஸ்மேட் தான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காராரு. எந்த சம்மு? இதோ இந்த சம்மு. அவரா ஒரு 2 செகண்ட்ஸ்லேயே அந்த சம்மை வந்து சால்வ் பண்ணிடுறாரு. வாவ் மியா, உங்கள் அண்ணன் செம்ம ப்ரில்லியன்ட்டுடி, 2 செகண்டில் சால்வ் பண்ணி கொடுத்துட்டாரு. ஆமாம், நான் சொன்னேன்ல என் அண்ணா செம்ம ப்ரில்லியண்ட்டு அப்படின்றா. இங்கே நீங்களா? ஆமாண்டி, ரியலி ஹீஸ் லைக் அ ப்ரோ. ஆமாண்டி, எங்கள் அண்ணா ரியலி ப்ரோ தான். அப்போ நான் போய் உங்கள் அண்ணாகிட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன். ஏ வேணா வயன், அதெல்லாம் வேணாம், நீ சும்மா உட்காரு. ஏன் வேணா? இவ்வளோ நேரமாக நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம், முடியல. 2 செகண்டில் வந்து அவர் சால்வ் பண்ணிட்டு போனார், தேங்க்ஸ் சொல்லணும்ல. வயன் அப்படி கிடையாது, அவன் யார்கிட்டையும் பேச மாட்டான். நீ தேவையில்லாமல் போய் அவனை ஏதாவது பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகிற. வேணாம், சும்மா இங்கே இரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மியா, இரு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறீங்க. இங்கே மியா ஸ்டாப் பண்ண பார்க்குற, பட் நீங்கள் வந்து ஓடிடுறீங்க. மேலே ரூமில் தான் ஜங்குக்கு இருப்பார். நேராக அவரோட ரூமுக்கு தான் போகிறீங்க. ஹாய், ஐ எம் வயன். அவர் ஸ்லோவாக ஹெட் டேர்ன் பண்ணி உங்களை பார்க்குறாரு. ஹலோ, நான் வயன். அவரா எதுவுமே பேசவே இல்லை. அகைன் அவரோட புக் ஏதோ எடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காரு. நீங்கள் ஸ்லோவாக உள்ளே போகிறீங்க. என்ன, உங்களை தேடி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஹாய் ஹலோ கூட சொல்ல மாட்டேன்றீங்க, பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கீங்க. அவரா எதுவுமே பேசவே இல்லை. நான் உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்கள் பேர்? அவர் அகைன் எதுவும் பேசலை. நீங்களா? அவர் நிறைய புக்ஸ் வச்சுருப்பார் இல்லையா, அதுலேருந்து ஒரு புக் எடுத்து பார்க்குறீங்க. அதில் அவரோட நேம் ஜங்குக் அப்படின்னு எழுதியிருக்கு. ஓ ஜங்குக், நைஸ் நேம். அப்புறம் உங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல தான் இங்கே வந்தேன். நான் பார்த்ததுலேயே ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு ஸ்டூடெண்ட்னா அது நீங்கள் தான் அப்படின்றீங்க. இப்போ அவர் அப்படியே ஹெட்டப் பண்ணுறாரு. என்ன? ஆமாம், நீங்கள் ரொம்ப ப்ரில்லியண்ட். அந்த சம்மை நாங்கள் 2 ஹவர்ஸாக சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தோம், பட் நீங்கள் 2 செகண்ட்ஸில் பண்ணிட்டீங்க. ரியலி நீங்கள் சரியான ப்ரில்லியண்ட்டு. அவருக்கா? என்ன, நான் ப்ரில்லியண்ட்டா? ஆமாம், நீங்கள் ப்ரில்லியண்ட் தான். அப்புறம் நீங்கள் எல்லாத்தையுமே ப்ரோவாமே, உங்கள் தங்கச்சி தான் சொன்னா அப்படின்ட்டு அப்படியே ஜேகேவோட ரூமை பார்க்குறீங்க. அவர் நிறைய பெயிண்ட் பண்ணியிருக்காரு, அது எல்லாமே வால்க்கு ஸ்டிக் பண்ணி வச்சுருக்காரு. வாவ், இந்த பெயிண்டிங்ஸ்லாம் நீங்களா பண்ணீங்க? எனக்கு மியா தான் சொன்னா நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணுவீங்கன்ட்டு. ஆனால் இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல. ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது. எப்படி நீங்கள் இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கீங்க அப்படின்ட்டு அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே ஊற்று பார்த்துட்ருக்கீங்க. எங்கள் ஜேகேவா அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. என்னது இது, நம்மள ஒரு பர்சன் ப்ரில்லியண்ட்டுன்னு சொல்கிறான். எல்லாம் நம்மள மென்டலு சைக்கோ இப்படி தானே சொல்லிகிட்டு இருப்பாங்க. இது யார் நம்மள ப்ரில்லியண்ட்டுன்னு சொல்லி புகழ்ந்து பேசுகிறா அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸு. நீங்கள் ஜங்குக் ரியலி நீங்கள் வேறு லெவல் போங்க. நான் அப்படியே உங்களுக்கு ஃப்ளாட் ஆகிட்டேன். எனக்கும் பெயிண்ட் பண்ணணும்னு ரொம்ப ஆசை, எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிட்ட போய்ட்டு பப்பையாஸ் வச்சு கேட்குறீங்க. ப்ளீஸ் ஜங்குக், நோ சொல்லாதீங்களேன், எனக்கு பெயிண்டிங்னா ரொம்ப பிடிக்கும், ப்ளீஸ் 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 கற்றுக் கொடுக்குறீங்களா? அவர் அப்படியே உங்கள் ஃபேஸை பார்த்துக்கிட்டே எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹெட்டை நோட் பண்ணுறாரு. நீங்களா? தேங்க்யூ 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 அப்படின்னு சொல்லிட்டு அவரை கட்டி பிடிக்கிறீங்க. அவருக்கா? நீங்கள் ஹக் பண்ணதும் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவரோட ஐஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஹக்கை ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ்க்கு டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் ஓடிடுறீங்க. அவருக்கு நீங்கள் ஹக் ரிலீஸ் பண்ணது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன் போகிற? ஹே பையன், ஏன் போகிற? இந்த ஹக் எனக்கு பிடிச்சிருக்கு, போகாத, என்னை விட்டு போகாத அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸு போகிற உங்களையே தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்களா அப்படியே தான் சிரிச்சுக்கிட்டே கீழே வந்துடுறீங்க. எங்கள் மியாவை அப்படியே உங்களை பார்க்குறா. என்ன பையன், அழுதுகிட்டே கீழே வருவேன்னு பார்த்தா சிரிச்சுக்கிட்டே வர. அழுகிறதுக்கா? ஏன், எதுக்கு நான் அழுக போகிறேன்? இல்லை, எங்கள் அண்ணா யார்கிட்டையுமே பேச மாட்டான், யாராவது போய் டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்கள கண்டிப்பாக அசிங்கப்படுத்துவான். ஆனால் நீ சிரிச்சுட்டே வந்தியா, அதான் என்னடா உன்னை எதுவும் பண்ணலையா அப்படின்னு அப்படி கேட்டேன். இல்லை, நீ ஏன் தப்பு தப்பாக சொல்கிறமையா? உங்கள் அண்ணா அப்படிலாம் கிடையவே கிடையாது, என்கிட்ட ரொம்ப நல்லாவே பேசினார். உனக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு பெயிண்டிங்ஸ் கூட போட கற்றுக் கொடுக்குறேன்னு சொன்னார். எங்கள் மியாவா அப்படியே பார்க்குறா. என்னாச்சு? இல்லை, எங்கள் அண்ணாவா சொன்னா?
ஆமாம், உங்கள் அண்ணா தான் சொன்னான். ஓ அப்படியா? இப்போ நீங்கள் என்ன, எதுக்கு இப்போ நீ உங்கள் அண்ணாக்கு இவ்வளோ பில்டப் கொடுக்குற? பயன், அதில் எங்கள் அண்ணா வந்து கொஞ்சம் மென்டலி அன்ஹெல்தி. எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டான். சில டைம்ஸில் ரொம்ப ஒரு மாதிரி லோவாக இருப்பான், சில டைம்ஸில் ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பான், சில டைம்ஸ் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருப்பான். அவன் எப்போ எப்படி இருப்பான்னு எங்களுக்கே தெரியாது. அவன் யாருக்கிட்டையும் பேசவும் மாட்டான், எப்போவுமே சைலண்ட்டாக இருப்பான். அவன் ரூமு, அதை விட்டால் ஸ்கூலு விட்டால் அவனோட ரூமு, அவ்வளோதான். இந்த பெயிண்டிங்ஸ், டான்ஸிங், சிங்கிங் இதெல்லாம் கூட அவன் எந்த கிளாஸுக்கும் போனது கிடையாது. அவனோட ஓன் இன்ட்ரெஸ்டில் தான் கற்றுக்கிட்டான். அவனோட சிங்கிங்லாம் என்னைக்காவது ஒரு டைம் தான் அவன் ரூம்லேருந்து நானே கேட்பேன். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் அவனுக்கு. இந்த மாதிரி ஒரு மாதிரி ரிசர்வ்டாக இருப்பான். அவன் எப்படி உனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னான், அதான் அப்படி பார்த்தேன். என்னம்மையா, அப்போது உங்கள் அண்ணாவோட மென்டல் ஹெல்த் ஸ்டேபிள் இல்லையா? இல்லை வயன், சில டைம்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருப்பான். அதனால் நீ கொஞ்சம் அவன்கிட்ட பார்த்து நடந்துக்கோ. அவனை கோவப்படுத்துகிற மாதிரி எதுவும் பண்ணிடாத. அப்புறம் முக்கியமான விஷயம், இதெல்லாம் உனக்கு தெரியுன்றத அவன்கிட்ட காட்டிக்காத. பிகாஸ் அவன் ரொம்ப ஹர்ட் ஆவான். அவன் கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது வயன். மியா, புரியுதுடி. நான் ஏன் இதெல்லாம் சொல்லி காட்ட போகிறேன்? கண்டிப்பாக மாட்டேன். அவர் மற்றவங்க கூட பேசாமல் இருக்கலாம், பட் என்கிட்ட நல்லா தான் பேசினார். ஸோ நான் அவர்கிட்ட எப்பயும் போல தான் இருப்பேன். எனக்கு பிடிச்சிருக்கு, அவருக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ அதில் கற்றுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? எப்போவுமே அவர் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாக தான் இருப்பார். இப்போ மியாவுமே தேங்க்யூ வயன் அப்படின்றா. அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கும் போயிருந்துருப்பீங்க. உங்கள் அம்மாவா, என்னடி எப்போ போனேன் இப்போ வர? ஆமாம்மா, இந்த சம்மு எவ்வளோ நேரம் தெரியுமா, எங்களால் பண்ணவே முடியல. கிட்டத்தட்ட 2 hours ட்ரை பண்ணோம். ஆனால் மியாவோட அண்ணா வந்து 2 செகண்ட்லேயே சால்வ் பண்ணி கொடுத்துட்டாருமா. என்ன, மியாவுக்கு அண்ணா இருக்கா? ஆமாம்மா, உங்களுக்கு தெரியாதுல்ல, அவளுக்கு ஒரு அண்ணா இருக்கா. அவரோட பேர் ஜங்குக். அப்படியாடி? ஆமாம்மா. அப்புறம் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அவர் பெயிண்டிங்லாம் செம்மையாக பண்ணுறாருமா. இப்போ தான் நான் பார்த்தேன், அவரோட ரூம் அவ்வளோ கலர்ஃபுல்லான பெயிண்டிங்ஸ்மா. நான் கூட கேட்டேன் எனக்கு சொல்லி தரீங்களான்ட்டு. அவரும் சரின்னு சொல்லியிருக்காரு. நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன் தெரியுமா. அப்படியா? ஆமாம்மா. ஆனால் இவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கிற அவருக்கு பாவம் மென்டல் ஹெல்த் அவ்வளோவா ஸ்டேபிளாக இல்லையாம்மா. என்னடி சொல்கிற? ஆமாம், மியா தான் சொன்னான். அவருக்கு அவ்வளோவா மென்டல் ஹெல்த் ஸ்டேபிள் கிடையாதான். ஆனால் அவர் ப்ரில்லியண்ட்டாக. ஆமாண்டி, பொதுவாக இப்படி இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப டேலண்டடாக இருப்பாங்க. ஆமாம்மா, அதுதான் இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் ரூமுக்கு போய்ட்றீங்க. இங்கே ஜேகே சைடு பார்த்தா அவர் பெட்டில் படுத்துட்டு உங்களை தான் யோசிச்சுட்டு இருக்காரு. வயன், என்ன ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பர்சன் நீ ரொம்ப ப்ரில்லியண்ட்டுன்னு சொன்னது அப்பா அம்மாவுக்கு அடுத்ததான் நீ மட்டும்தான் வயன். எல்லாருமே என்ன மென்டலு, சைக்கோ இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. ஆனால் நீ மட்டும்தான் என்னை ப்ரில்லியண்ட்டுன்னு சொல்லி கூப்பிட்ட ஒரு பர்சன். ஏன் வயன் அப்படின்ட்டு அப்படியே அவரோட ஐஸ் க்ளோஸ் பண்ணுறாரு. இப்போ நீங்கள் அவரை ஹக் பண்ணீங்க இல்லையா, அதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அப்படியே அவரோட உடம்பு ஒரு மாதிரி ஆகுது. என்ன ஹக் பண்ண வயன், நீ என் உடம்புல அப்படியே சிவ்வுன்னு ஆகுது. இதுவரையும் என்னை யாருமே ஹக் பண்ணதே கிடையாது வயன். ஏன் என்னை ஹக் பண்ண? ஏன் என்ன ஹக் பண்ண அப்படின்ட்டு அப்படியே யோசிச்சுட்டே படுத்துட்ருக்காரு. அப்படியே தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டீங்க. இங்கே மியாவும் அப்படியே வெளியில் வரா. 2 பேரும் பேசிக்கிட்டே உங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கீங்க நடந்துக்கிட்டே. உங்கள் பின்னாடியே ஜேகேவும் வந்துக்கிட்டு இருக்காரு, உங்களை பார்க்குறாரு. அப்படியே தான் வந்துக்கிட்டு இருக்காரு. நீங்களா மியா கிட்ட தான் ரொம்ப நேரமாக பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜேகேவை அவ்வளோவா கவனிக்கல. ஜேகே உங்கள் பேக் சைட்லேருந்து உங்களை ஒரு மாதிரி தான் பார்த்துக்கிட்டு வராரு. இப்போ தான் நீங்கள் ஜேகேவை யதார்த்தமாக பார்க்குறீங்க. ஓ ஜங்குக், நீங்களும் வரீங்களா? ஹாய் வாங்க, எங்கள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. அவரா எதுவும் பேசலை, சைலண்ட்டாக உங்களை பார்க்குறாரு. இப்போது மியா தான்,
அவன்லாம் வரமாட்டான், விடு, வா நம்ம போகலாம் அப்படின்ட்டு 2 பேரும் போகிறீங்க. இங்கே நீங்களா ஏன் வரமாட்டார் அப்படின்ட்டு ஜேகேவை பார்க்குறீங்க. அகைன் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சைக்கிள் ஓட்டிகிட்டே போயிட்டுருக்கீங்க. ஜேகே ஸ்லோவாக தான் உங்கள் பின்னாடி வராரு. இப்போ ஸ்கூல்கிட்ட வந்துட்டீங்க. மியாவா, வயன் நீ உள்ளே போயிடு, நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி மியா அப்படின்றீங்க. இங்கே ஜேகே நீங்கள் வந்து இப்போ போயிட்டுருக்கீங்க. இப்போது ஸ்கூலில் ஒரு பையன்தான், டே இவன் ஜங்குக் தானே? ஜங்குக்கா? யாருடா அது? ஏன்டா உனக்கு ஜங்குக் தெரியாதா? தெரியாதே. இவன் தான்டா நம்ம ஸ்கூல் ஃபேமஸ் மென்டல் பையன். ஜங்குக்கா? அப்படியே மண்டைக்கு ஏறுது. மென்டல் பையனா? ஆமாண்டா, இவன் வாரம் வாரம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருவானா. ஜேகேக்கு இன்னும் கோவம் வருது. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, அவனுக்கு ஏதோ மென்டல் இருக்கான். அவன் கூட யாருமே ஸ்கூலில் பேசவே மாட்டாங்க, அவங்க கிளாஸ்லேயும் சரி யாருமே பேச மாட்டாங்க. இந்த மாதிரி லூஸுங்களுக்குலாம் எந்த அட்மிஷன் கொடுக்குறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிக்கிட்டே இருக்கான். இங்கே நீங்களா அப்படியே உங்கள் சைக்கிளை போட்டுட்டு அப்படியே கோவமாக அவனைக்கிட்ட போகிறீங்க. என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்கு என்ன மென்டலா? உனக்கு என்ன மென்டலான்னு கேட்குறேன். நல்லா இருக்கிறவனை பிடிச்சி மென்டல் மென்டல் சொல்லிகிட்டு இருக்க. ஆமாம், கொஞ்சம் ஹெல்த் சரியில்லை, அதுக்கு என்ன இப்போது? நீ யார் ரொம்ப ஓவராக வாய் பேசுகிற? நான் யாரவோ இருந்துக்கிட்டு போகிறேன். முதல்ல நீயே ஜங்குக்கு அப்படி சொல்கிறேன்னு சொல்லு. இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பேசுகிறத நான் பார்த்தேன்னா பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவேன். ஒழுங்கு மரியாதை ஜேகேக்கு சாரி சொல்லு. சாரியா? சொல்ல முடியாது. அவன் வாரம் மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு தானே வரான், அதுக்கு என்ன? அதுக்கு எதுக்கு சாரி சொல்லணும்? வாயை மூடுங்க 2 பேரும். ஹெல்த் சரியில்லைன்னா சைக்காட்ரிஸ்ட்டை பார்க்குறதுல என்ன தப்பு இருக்குது? அவரோட ஹெல்த்துக்காக போய் பார்க்குறாரு, இதில் என்ன தப்பு இருக்குது? மற்றவங்களை இந்த மாதிரி கீழ்த்தனமாக பேசுகிறது முதல்ல அதை நிறுத்துங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள்லாம் அவருக்கு ஈக்குவலே கிடையாது. அவர் பார்த்தியா, ஸ்டடீஸ்லேயும் ஃபர்ஸ்ட்டாக இருக்கார், மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஃபர்ஸ்ட்டாக இருக்கார். நீ எதில் ஃபஸ்ட்டு சொல்லு? முதல்ல உன்னோட மார்க்ஸ் சொல்லு பார்ப்போம். அப்படியே அந்த பையன் பார்க்குறவங்கள சொல்லு என்ன மார்க்கு நீ? அவனா? டே வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாங்க. நீங்களா போயிட்டாங்க வெண்ண பசங்க அப்படின்ட்டு ஜேகே சைடு பார்க்குறீங்க. அவர் கண் அப்படியே ரெட் ஆகுது. நீங்கள் அவர்கிட்ட வந்துட்டு, ஜங்குக் நீங்கள் எதுவும் இதை கண்டுக்காதீங்க, வெண்ண பசங்க அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்கள் ரொம்ப ப்ரில்லியன்ட் ஜங்குக், இவங்க பேசுகிறதெல்லாம் எதுவும் நீங்கள் மைண்டுக்கு ஏற்றுக்காதீங்க, சரிங்களா? வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்க. ஜேகேவா, நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கிற ஹேண்டை பார்க்குறாரு, உங்களை பார்க்குறாரு. இப்போ நீங்கள் அவர் கண்ணுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுறீங்க. அவருக்கே தெரியல, ஒரு குட்டி ஸ்மைல் அவரோட ஃபேஸில் வருது. நீங்கள் இவ்வளோ நேரம் அவங்கக்கிட்ட பேசுனீங்க இல்லையா, அதெல்லாம் யோசிச்சுட்டு அவருக்கு அவரே நினச்சிக்கிறாரு, ஏன் வயன், ஏன் ஏன் எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசினேன்? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட அப்பா அம்மா கூட என்னை திட்டு தான் செய்வாங்க, ஏன் இப்படி பண்ண, ஏன் அப்படி பண்ணேன்ட்டு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் என்ன இப்படி பேசுகிறவங்கக்கிட்ட எது நீ பேசியிருக்க வயன். இந்த மாதிரி பேசுகிற பர்சன் நீ தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு நீ ரொம்ப அழகாக தெரிகிற வயன், இன்னைக்கு ரொம்ப அழகாக தெரிகிற இன்சைடு அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸை. இப்போ நீங்கள் தான், ஜங்குக் என்னோடய கிளாஸ் வந்துடுச்சு, நான் போகிறேன், அப்புறம் மறந்துடாதீங்க, இன்றைக்கி ஈவினிங் நான் வருவேன், எனக்கு நீங்கள் பெயிண்டிங் சொல்லி கொடுக்கணும். அவர் உங்கள் ஃபேஸே தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. சரி அப்போ வரேன், பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஹேண்டை விட்டுட்டு நீங்கள் போய்டுறீங்க. நீங்கள் விட்டுட்டு அந்த ஹேண்டையே தான் பார்க்குறாரு அவர். போகாத வயன், போகாத, என்னை விட்டு போகாத அப்படின்ற அவரோட மைண்ட் வாய்ஸை. நீங்கள் உங்கள் கிளாஸுக்கும் போயிடுறீங்க. ஜேகே அப்படியே உங்களை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவரும் கிளாஸுக்கு போயிடுறாரு. அப்படியே தான் இன்றைக்கி ஸ்கூல் வந்து போயிட்டு இருக்கோம். ஈவினிங் நீங்கள் சொன்ன மாதிரி தான் ஜேகேவை தேடி அவங்க வீட்டுக்கு வந்துடுறீங்க. இங்கே மியாவா, என்ன வயன் அதுக்குள்ளே என்னாச்சு? இன்னைக்கு பெயிண்டிங் கற்றுக்கலான்னு வந்திருக்கேன், ஜங்குக் எனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாரு. ஓ அப்படியா? எங்கே இருக்கார் அவர்? மேலே ரூமில். அப்படியா, சரி ஓகே, நான் போய் அங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மேலே போயிடுறீங்க. இங்கே ஜேகேவா அவரோட புக்ஸ் தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் வந்ததும் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஹோ ஜங்குக், டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அவர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெட்டை நோட் பண்ணிவிட்டு உங்களை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. அதான் உங்ககிட்ட கேட்டேன்ல, ஈவினிங் வருவேன் பெயிண்டிங் கற்றுக்கிறதுக்குன்ட்டு, அதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக கேட்குறீங்க. அவரா உங்களை டாப் டு டோய் பார்க்குறாரு. நீங்கள் வந்துட்டு ஒரு க்ராப் டாப்போ ஒரு குட்டியோண்டு மினி ஸ்கர்ட் ஒன்று போட்டிருக்கீங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தெரியுறீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது உங்களை பார்க்கவே. நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா?
அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் நோட் பண்ணிவிட்டு அந்த பெயிண்டிங் தேவையானதெல்லாம் எடுக்கிறாரு. நீங்களும் அப்படி பார்த்துட்ருக்கீங்க. அவர் அந்த ப்ரெஷ்ஷு, பெயிண்ட்டு, அதுக்கெல்லாம் சில நேம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாக வந்து அதெல்லாம் பார்த்து கேட்டுட்ருக்கீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு, அந்த திங்ஸ் எல்லாம் பார்க்குறாரு. இப்போ உங்களை அப்படியே அந்த டேபிள் உட்கார வைக்கிறாரு. உங்கள் ஹேண்ட் பிடிச்ச மாதிரி சம் பேசிக்கான பெயிண்டிங்ஸை வந்து சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நீங்களும் அதெல்லாம் போட்டுட்ருக்கீங்க. பட் சரியாகவே வரமாட்டேங்குது. ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுறீங்க. எனக்கு சரியாகவே வரல ஜங்கோக். நீங்கள் பாருங்கள், ஒரு குட்டி மரம் வரைஞ்சாலும் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். நான் வரைகிறேன், இது மரம் மாதிரியே தெரியல. என்னால் முடியாது போல். ஏன் அப்படி நினைக்கிறேன்? உன்னால் கண்டிப்பாக முடியும் வயன். நான் இருக்கேன்ல, நான் சொல்லித்தரேன் அப்படின்ட்டு உங்கள் பேக் சைடு ஒரு சேரை போட்டுட்டு உங்களை பின்னாடியிலேருந்து ஹக் பண்ண மாதிரி இருக்குது பார்க்க. பட் அவர் ஹக் பண்ணல. உங்களுக்கு கிட்ட உட்காந்துக்கிட்டு உங்கள் ஹேண்ட் பிடிச்சி அவர் வந்து இப்போ அந்த போர்டில் பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லாவே வரைய ஆரம்பிக்கிறீங்க. உங்களுக்கே வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது. ஜங்கோக், நான் சூப்பராக பண்ணிகிட்ருக்கேன் ஜங்கோக். வாவ், தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப கிட்ட அணைஞ்ச மாதிரி உட்காந்துக்கிட்டு இப்போ வந்து அதை பெயிண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பாடி அவரோட பாடியோட டச் ஆகிட்டு இருக்கு. ஜங்குக்கா, உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு மாதிரி சென்சேஷன். அவரோட ஐஸ் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதில் அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவரோட ஹேண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் ஸ்டொமக் கிட்ட எடுத்துகிட்டு வந்து வச்சு உங்களை இன்னும் டைட்டாக பிடிக்கிறாரு. நீங்களா இது எதுவுமே கண்டுக்கல. பெயிண்டிங் நல்லா வரைகிறோன்ற சந்தோஷத்தில் நீங்கள் அது மேலே தான் கான்சன்ட்ரேஷனில் வச்சுருக்கீங்க. அவர் உங்களை நல்லா கம்ஃபர்டபுளாக ஹக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பெயிண்டிங் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி ஃபீலிங்கு. இப்போ நீங்கள் வாவ் சூப்பராக பண்ணிட்டோம் ஜங்கோக் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பிக்கிறீங்க. அவர் உங்களுக்கு பேக் சைடு தானே உட்காந்துட்ருக்காரு. நீங்கள் உட்காந்த மாதிரியே திரும்பிக்கிட்டு அப்படியே அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவ்வளோதான். இங்கே அவருக்கு சுத்தமாக முடியல. இப்போது வயன், டோன்ட் டூ திஸ், என்னால் முடியல, டோன்ட் டூ திஸ் வயன், டோன்ட் டூ திஸ் அப்படின்ட்டு அவரோட மைண்ட் வாய்ஸு சுத்தமாக கண்ட்ரோலை கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அவரோட க்ரிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகுது. இப்போ நீங்கள் வெடுக்குன்னு அந்த ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. நான் நினச்சி கூட பார்க்கல என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பண்ணுவேன்ட்டு. சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த பேப்பர் நான் எடுத்துக்கலாமா? நான் போய் எங்கள் அம்மாக்கெல்லாம் காட்டுவேன், ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் எடுத்துக்கிறீங்க. அவரா அப்படி உங்களை பார்க்குறாரு. எங்கே போகிற எங்கே போகிற அப்படின்ட்டு மைண்டில் போகுது. பட் உங்களை ஸ்டாப் பண்ண முடியல. போகிறவங்களை அப்படியே பார்க்குறாரு. நீங்களா நல்லா சிரிச்சுக்கிட்டு துள்ளி குதித்து ஓடிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு அந்த பெயிண்ட்லாம் காமிச்சிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவுமே உங்களை சூப்பர் வயன், நீயா இது? ஆமாம்மா, செம்மல, வேறு லெவலில் சொல்லி கொடுத்தாரல. ஆமாம் வயன், ரியலி சூப்பராக இருக்குது. ஆமாம்மா, நான் போட்ட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங், இதை நான் ஃப்ரேம் பண்ணி வீட்டில் மாட்ட போகிறேன் அப்படின்ட்டு ஹாப்பியாக அந்த பேப்பரை எடுத்துகிட்டு மேலே போயிடுறீங்க. இங்கே ஜேகே சைடு பார்த்தா, என்ன பண்ணுற நீ, என்ன பண்ணுற வயன்? கொஞ்சம் கொஞ்சமாக எனக்குள்ளே என்ன ஆகுது? உன் பக்கத்தில் வந்தாலே ஏதோ மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அப்போது நீ வேணும்னு என் மனசை சொல்லிக்கிட்டே இருக்கு. எனக்குள்ளே என்ன ஆகிட்டுருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. என்னை விட்டு போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வயன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ எனக்கு நீ வேணும்னு தோணுது, நீ வேணும்னு எனக்கு தோணுது அப்படின்ட்டு அவரோட ஹெட் அப்படியே பேக்வேர்டில் வச்சுட்டு அப்படியே அந்த பெட்டில் படுத்துட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு உங்களை. அப்படியே தான் நெக்ஸ்ட் டே ஸ்கூலில் நீங்கள் மியா ஜங்கோக் எல்லாருமே போயிட்டுருக்கீங்க. பட் ஜங்கோக் உங்கள் கூட வரல. ஆஸ் யூஷுவல் உங்கள் பின்னாடி வராரு, உங்களை ஒரு மாதிரி செடியூசிங்காக பார்த்துக்கிட்டு நீங்கள் ஸ்கூலுக்குள்ளே போகிறீங்க. எஸ்டர்டே ஜங்கோக் ஒரு மாதிரி பேசினா இல்லையா ஒரு பையன், அவன் மண்டை உடஞ்சிருக்கு. நீங்களும் அப்படியே அவனை பார்க்குறீங்க. நேற்று தானே நல்லா இருந்தான், இன்றைக்கி என்ன மண்டை ஃபுல்லாக இவ்வளோ கட்டு போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே போகிறீங்க. என்னென்னா ஜேகே அகெயின் போயிட்டு அவனை வந்து அடிச்சுனுப்பா. பிகாஸ் இவங்க யாருக்குமே ஜேகே தான் அதெல்லாம் பண்ணுறான் அப்படின்றது தெரியாது. பிகாஸ் அவர் மாஸ்க் கூட தான் போவார். அவருக்கு யாரெல்லாம் இந்த மாதிரி ரொம்ப கோவப்படுத்துவாங்களோ அவங்க எல்லாத்தையும் இப்படி தான் ரிவெஞ்ச் எடுத்துகிட்டு இருப்பார். இப்போ ஜேகேவும் அப்படியே அவனை பார்த்துக்கிட்டு ஒரு க்ரீப்பி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்கூலுக்குள்ளே என்ட்ரு ஆகுறாரு. அப்படியே தான் அன்றைக்கி வந்து ஸ்கூல் போயிருந்துருக்கோம். ஈவினிங் சரியான மழை. வீட்டுக்கு போகும்போது ஃபுல்லாகவே நனைஞ்சிட்டிங்க நீங்கள் மியா 2 பேரும். பட் ஜேகே இன்னைக்கு உங்கள் கூட வரலை. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, பார்த்தா லாக் போட்டிருக்கு. மியா என்ன வயன், வீடு லாக்கில் இருக்குடி.
லாக்கில் இருக்கா? சரி வா வா எங்கள் வீட்டுக்குள்ளே போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயிடுறா. நீங்களா அம்மா எங்கே போயிருப்பாங்கன்னு தெரியலையே, இவ்வளோ மழை பெய்யுது. அதுவும் கரெக்டு தான், மழை பெய்யுது, எங்கே போயிருப்பாங்க? சரி பயன், நீ முழுசாக வெட் ஆகிட்ட, நீ போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. என்கிட்ட ட்ரெஸ் கூட இல்லையே, என் ட்ரெஸ்ஸு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் மேலே போகிறீங்க. பார்த்தா மியா ரூமில் மியாவோட அம்மா குளிச்சுட்டு இருக்காங்க. இப்போது மியா தான், என்னம்மா ஏன் ரூமில் இருக்க? இப்போ அவங்க வாஷ்ரூம்குள்ளே இருந்தே, மியா கீழே வாஷ்ரூமில் வாட்டர் வரல, அதான் உன்னோட ரூம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அப்படியா? ஐயோ நாங்கள் 2 பேரும் ரொம்ப வெயிட் ஆகிட்டோமே. சரி பரவாயில்ல. பையன் நீ என்ன பண்ணுற, எங்கள் அண்ணா ரூம்குள்ளே போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, என்னோட டிஷர்ட்ஸ் ஏதாவது எடுத்து போட்டுக்கோ, அவன் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் அப்படின்றியா? அச் அச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தும்புறீங்க. பையன் போ, உனக்கு அதுக்குள்ளே தும்பல் வேலை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நீ போ சீக்கிரம், நீ போயிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு வா, அதுக்கப்புறம் நான் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி அப்படின்ட்டு நீங்களும் அவரோட ரூம்குள்ளே போயிடுறீங்க. இந்த டைமில் ஜேகே வந்துட்டு வீட்டுக்குள்ளே என்டர் ஆகுறாரு. நேராக ரூமுக்கு தான் போகிறாரு. இப்போ மியா எடுத்துக்கிட்டு, அண்ணா என்ன? அது வந்து உன் ரூமில் பயன் இருக்கா? பயனா? ஆமாண்ணா, ரொம்ப நனைஞ்சிட்டோமா மழையில், அவங்க வீட்டுக்கு போனால் லாக் போட்டிருக்கு, அதனால் உன் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்க சொன்னேன், அதனால அவள் அங்கே இருக்கா. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாரு. அண்ணா இன்னொரு விஷயம், உன்னோட ட்ரெஸ் தான் எடுத்துக்க சொன்னேன், கோச்சுக்காத. அப்புறம் அவர் எதுவுமே பேசலை, சைலண்ட்டாக போயிட்டு மேலே ஒரு கவுச்சில் உட்கார்றாரு. மியாவும் கீழேருந்து பார்க்குறா. சரி ரொம்ப ஒரு மாதிரி கசன்னு இருக்குது, அம்மா ரூமில் நம்ம ட்ரெஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே அவங்களோட அம்மா ரூமுக்குள்ளே அவள் போயிடுறா. இங்கே ஜேகேவா மியா உள்ளே போனதோ வெடுக்குன்னு ஓடி வராரு. லைக் அவரோட ரூம் பால்கனி கிட்ட தான் வந்துட்டு அங்கே ஒரு விண்டோ மாதிரி இருக்குது, அதுலேருந்து தான் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்காரு. நீங்களா இப்போதைக்கு எந்த ட்ரெஸ்ஸுமே இல்லை, ஒரு டவல் எடுத்து உங்கள் பாடி ஃபுல்லாக வைப் பண்ணிட்டு இருக்கீங்க. அவர் அப்படியே உங்கள் பாடியை தான் ஒரு மாதிரி செடியூசிங்காக பார்த்துட்ருக்காரு. அவருக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, ஒரு மாதிரி ஜிவ்வுன்னு இருக்குது. அகெயின் ஹிஸ் ஃபீலிங் நீடி. அவரோட ஐஸில் அவ்வளோ லஸ்ட் ஃபீல் தெரிஞ்சிட்ருக்கு. அவர் ஹெட் அப்படி பின்னாடி பண்ணிட்டு உங்களை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் லைட்டாக இப்போது அவர் இருக்கிற சைடு ஃபேஸ் பண்ணுறீங்க. இப்போ உங்களோட ஃப்ரெண்ட் வியூவுமே தெரியுது. அவர் வெச்ச கண்ணை வாங்காமல் அப்படியே உங்களை முழுசாக பார்த்துட்ருக்காரு. பட் உங்களுக்கு எதுவுமே தெரியல. நீங்கள் அப்படியே ட்ரெஸ்ஸை பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வந்துடுறீங்க. இங்கே ஜேகேவா ஃபுல்லாக அவுட். லைக் உங்களோட ஸ்ட்ரக்சர் அவர் கண்ணு முன்னாடி அப்படி தெரியுது. கண்ணை மூடிட்டு அப்படியே உங்களை ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு வெளியில் வந்திருப்பீங்க. இங்கே மியாவா பயன் வந்துட்டியா? என்ன மியா நீயும் ட்ரெஸ்ஸப் ஆகிட்டியா? ஆமாம் பயன், அம்மா ரூமில் என்னோடய ட்ரெஸ் இருந்ததா, அதை வச்சு தான் அப்படியே மாற்றிட்டேன். ஓ அப்படியா? ஆனால் நீ ரொம்ப தொலைன்னு இருக்க இந்த ட்ரெஸ்ஸில். ஆமாம்ல, ஜாங்குக் ட்ரெஸ் எனக்கு ரொம்ப லூஸாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஷர்ட்லாம் பிடிச்சி பார்க்குறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஜங்குக்குமே அவரோட ரூமில் ட்ரெஸ்ஸப் ஆகிட்டு அவரும் வெளியில் வராரு. இப்போ நீங்கள் ஜங்குக்கை பார்க்குறீங்க. ஓ ஜங்குக் நீங்களும் வந்துட்டிங்களா? பட் எப்போ ரூம்குள்ளே போனீங்க? இப்போ தானே நான் அந்த ரூம்குள்ளேருந்து வந்தேன். அது நீ ரூம்குள்ளேருந்து வெளியில் வந்த அப்போ தான் நான் உள்ளே போனேன், நீ என்னை பார்க்கல. ஓ அப்படிங்களா? ஓகே ஜங்குக். அப்புறம் என் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சு, அதனால நான் உங்களோட ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டேன். நாளைக்கு வாஷ் பண்ணி கொடுத்துட்றேன். இப்போ ஜங்குக்கா வேணாம், வாஷ் பண்ணாத, அப்படியே ரிட்டன் பண்ணு. ஏன்? நான் வாஷ் பண்ணி கொடுத்துட்றேன் ஜங்குக். வேணாம், என் ட்ரெஸ் மற்றவங்க வாஷ் பண்ணால் எனக்கு பிடிக்காது. நீ இப்போ எப்படி போட்டிருக்கியோ அதை அப்படியே ரிட்டன் பண்ணிவிடு, நான் வாஷ் பண்ணிப்பேன். ஓ அப்படிங்களா? சரி ஓகே ஜங்குக், நான் அப்படியே உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுறேன் அப்படின்றீங்க. அவரும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அகைன் ரூமுக்கு போய்ட்றாரு. நீங்கள் மியா வந்துட்டு அப்படியே கவுச்சில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இங்கே ஜேகேவா அவரோட ரூமுக்கு போயிட்டு டோரை லாக் பண்ணிவிட்டு உங்களோட அந்த ஈர துணி அங்கே தான் போட்டு வச்சுருக்கீங்க. அப்படியே வராரு. அங்கே உங்களோட இன்னர் இருக்குது, அதுதான் எடுக்கிறாரு. அது உங்களோட ப்ரா. அதை எடுத்து அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. அவருக்கா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ கண்ணை மூடிட்டு உங்களை அவர் வித்தவுட் க்ளோத்ஸில் பார்த்தாரு இல்லையா, அதை அப்படியே நினச்சி பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இந்த டைமில் நீங்கள் வெடுக்குன்னு டோரை நாக் பண்ணுறீங்க. அவரா
அந்த ப்ராவை எடுத்து அவரோட பில்லோ கீழே மறைச்சி வச்சிடுறாரு. இப்போ வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. சாரி, என்னோடய க்ளோத்ஸ் இங்கே விட்டுட்டேன், எடுத்துகிட்டு போயிடுறேன். அவர் அப்படியே பார்க்குறாரு. நீங்களும் வந்துட்டு உங்களோட க்ளோத்ஸ் எடுத்துக்கிட்டு, சரிமையா அம்மா வந்துட்டாங்க, நான் போயிட்டு வரேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறீங்க. உங்கள் அம்மாவா, என்னடி ட்ரெஸ் இது? அம்மா மலையில் ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், வீட்டில் நீ இல்லை, லாக் போட்டிருக்கு, அதான் மியா இந்த ட்ரெஸ்ஸு கொடுத்தா இதை போட்டுக்கிட்டேன். அப்படியா, சரி அந்த ஈர துணி எடுத்துகிட்டு போய்ட்டு மிஷினில் போடு அப்படின்றாங்க. நீங்களும் எடுத்துகிட்டு போய் போடுறீங்க. இது என்ன, இதில் இன்னரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தேடி பார்க்குறீங்க. ஐயோ, இன்னரை காணோம், நம்ம எடுத்தோமே. ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணேன், ரூமில் வேறு எதுவுமே இல்லை. எங்கே போயிருக்கோம்? எங்கேயாவது போட்டுட்டேனா எடுத்துகிட்டு வரப்போ? என்னடா இது, என்னவா இருந்திருக்கோம் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. உங்கள் அம்மாவா, பயன் எவ்வளோ நேரம்டி, சீக்கிரம் வா வந்து சாப்பிடு. இது வந்துட்டேம்மா அப்படின்ட்டு அந்த துணியை அங்கே போட்டுட்டு அப்படியே வந்து நீங்கள் உட்காந்துடுறீங்க. இங்கே ஜங்குக்கா உங்களோட இன்னரை வச்சு தான் அப்படியே கண்ணை மூடிட்டு உங்களை ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. அதை கட்டி பிடிச்ச மாதிரி அப்படியே படுத்துட்ருக்காரு. பயன், நீ என்னமோ என்ன பண்ணுற, என்னன்னு தெரியல, ஆனால் நீ எனக்கு வேணும் பயன், நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே தான் உங்களோட டேஸ் எல்லாமே போகுது. ஜாங்கோக் ஸ்கூல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காலேஜ்க்கும் போயிடுறாரு. நீங்கள் மியா ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கீங்க. உங்களை ஜங்குக் வந்துட்டு ஸ்கூலில் ரொம்பவே மிஸ் பண்ணுறாரு, பிகாஸ் காலேஜ் போயிட்டார் இல்லையா. பட் மார்னிங்ஸில் உங்கள் கூட தான் வந்துட்டு இருப்பார். நீங்கள் மியா ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் அவர் அப்படியே காலேஜ் போவார். அப்படியே தான் ஒரு 3 இயர்ஸ் பாஸ் ஆகுது. இங்கே நீங்கள் வந்து இப்போ +2 படிச்சுட்ருக்கீங்க. ஜங்குக் வந்துட்டு காலேஜ் 3rd இயர் படிச்சுட்ருக்காரு. அப்படியே தான் ஒன் டே நீங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கீங்க. ஆஸ் யூஷுவல் ஜங்குக் உங்கள் பின்னாடி வராரு. மியா நீங்கள் போயிட்டுருக்கீங்க. இப்போ காலேஜ் கேட்டில் தான் மியா, வயன் என்ன மியா அங்கே பார்த்தியா ஊடி அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. இருந்துட்டு போகிறான், நம்மளுக்கு எதுக்கு, வா உள்ளே போயிடலாம் அப்படின்ட்டு அப்படியே உள்ளே போகிறீங்க. இப்போ மியா, ஏன்டி அவன் 2 வருஷமாக உன் பின்னாடி சுற்றிட்டுருக்கா, ஏன் அவனை உனக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, ஏதாவது சொல்ல வேண்டியது தானே? இதுவா ஜேகே காதில் வேறு விழுது. என்ன 2 வருஷமாக பின்னாடி சுற்றிட்டு இருக்கானா? எப்படி இதை எப்படி நான் மிஸ் பண்ணிட்டேன்? வயன் பின்னாடி ஒருத்தர் சுற்றுறான், அது கூட தெரியாமல் நான் இருந்திருக்கேன் அப்படின்ட்டு அவரோட மைண்டில் அப்படியே போயிட்டே இருக்கு. மியா, நான் உன்கிட்ட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன்ல, எனக்கு இந்த லவ் இது மாதிரிலாம் எதுவுமே இன்ட்ரெஸ்டே இல்லை. அதை அவனுக்கு சொன்னாலும் புரிஞ்சுக்காமல் அவன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ கண்டுக்காத, வா நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. எங்கள் ஜங்குக்கா அன்றைக்கி காலேஜில் ஃபுல்லாக அந்த ஊவோட ஞாபகம் தான். வயன் பின்னாடி ஒருத்தன் எப்படி மிஸ் பண்ண ஜங்கோக்? நோ, இது நடக்கக்கூடாது, இது நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருக்காரு. அப்படியே தான் அன்றைக்கி டே போயிருந்துருக்கோம். அன்றைக்கி ஈவினிங் நீங்கள் ஜங்குக்கிட்ட பெயிண்டிங் கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கீங்க. ஜங்குக்கா ரூமில் ரொம்ப டென்ஸ்டாக உட்காந்துட்ருக்காரு. இப்போ நீங்கள் வந்ததும் ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறாரு. இன்னைக்கு கிளாஸ்க்கு ரெடியா அப்படின்றீங்க. அவரா உங்களை டாப் டு டோய் பார்க்குறாரு. ஒரு மாதிரி ஆகுது உடம்பு போரா, ஒரு மாதிரி செடியோசிங்கான லுக்கில் உங்களை பார்த்துட்ருக்காரு. என்னாச்சு ஜங்குக், ரெடியா? ரெடி வயன், ரெடி. சரி நான் வந்து உட்காடுறேன் அப்படி சொல்லிட்டு அந்த சேரில் வந்து உட்காடுறீங்க. அப்புறம் என்ன, ஸ்டார்ட் பண்ணலாமா? பண்ணலாம் வயன் அப்படின்ட்டு அவரும் உங்கள் பேக் சைடு உட்காந்துக்கிட்டு அப்படியே உங்கள் ஹேண்ட் பிடிச்ச மாதிரி பெயிண்ட் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ உங்கள் காது கிட்டே வந்துட்டு, வயன், ஜங்கோக் உனக்கு ஸ்கூல் எல்லாமே ஓகேவா? ஓகே தான், எந்த பிரச்சனையுமே இல்லைல்ல? இல்லையே, நல்லா தான் போயிட்டுருக்கு. அப்படியா, அப்போ நீ ஆல்ரைட் தானே அப்படின்ட்டு உங்கள் சீக் அப்படி ஸ்மெல் பண்ணிக்கிட்டே கேட்டுட்ருக்காரு. நான் ஆல்ரைட் தான். என்னாச்சு இன்னைக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கேன், என்னாச்சு ஜங்கோக்? ஒன்றும் இல்லை வயன், கேட்கணுன்னு தோணுச்சு, அதான் கேட்குறேன் அப்படின்ட்டு அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு வந்து உங்கள் ஸ்டொமக்கில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை டைட்டாக பிடிச்சிக்கிறாரு. நீங்களா அப்படியே அந்த ஹேண்டை பார்க்குறீங்க. என்னாச்சு, ஏன் இப்படி டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் க்ரிப் தேவைப்பட்டுச்சு, அதனால தான்.
ஓ அப்படியா, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அகைன் நீங்கள் உங்கள் கான்சன்ட்ரேஷனை பெயிண்டிங்கில் வைக்கிறீங்க. அவரோட கான்சன்ட்ரேஷன் மட்டும் ஃபுல்லாக உங்கள் மேலே தான் இருக்குது. அப்படியே தான் உங்களோட அந்த பெயிண்டிங் செஷன் வந்துட்டு போயிருந்துருக்கோம். இப்போ நீங்கள் உங்கள் பெயிண்டிங்கை பார்த்துக்கிறீங்க. ஜங்கோக் சொல்லப்போனால் இப்போ நான் ஒரு ப்ரோ ஆகிட்டேன். ரியலி ரொம்ப சூப்பராக ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். கிரெடிட்ஸ் கோஸ் டு யூ தான் அப்படின்ட்டு அப்படியே ஸ்மைலி ஃபேஸோட உங்கள் பெயிண்டிங்கை பார்த்துட்ருக்கீங்க. அவரா அப்படியே உங்களை செடியோசிங் லுக்கில் பார்த்துக்கிட்டு ஒரு குட்டி ஸ்மைல் பண்ணுறாரு. சரி ஜங்கோக், நான் போகணும், பாய். ஈவினிங் ஒரு பர்த்டே பார்ட்டி இருக்குது என் ஃப்ரெண்டுது, அங்கே வேற போகணும். பர்த்டே பார்ட்டியா? எங்கே? அது வந்து ஒரு பப்பில், இந்த பப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறீங்க. எங்கள் ஜங்குக்கா பப்புக்கு அதுவும் நைட்டில் போறியா? சரி வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைலண்ட் ஆகுறாரு. நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு ரெடி ஆகிட்டு உங்கள் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டிக்கு அந்த பப்புக்குமே போயிட்டுறீங்க. உங்கள் பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு ஜங்குக்குமே வந்திருக்காரு அந்த பப்பில். பட் நீங்கள் வந்து அவரை பார்க்கல, அவர் ஒரு மூலையில் இருக்கார். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ட்ரிங்க்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களையும் கம்பல் பண்ணுறாங்க. நீங்கள் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க, பட் ஸ்டில் அவங்க கம்பல் பண்ணி உங்களுக்கு ஒரு வழியாக அந்த ட்ரிங்க்ஸுமே கொடுத்துட்றாங்க. நீங்களும் குடிச்சிட்றீங்க, ஃபுல்லாக குடிச்சிட்டிங்க. செம்ம மட்டை அந்த ஊவா அப்படியே உங்களை பிடிச்சி அங்கே எங்கேன்னு தடவிட்டு இருக்கான். எங்கள் ஜேகேக்கு செம்ம கோவம் வருது அதெல்லாம் பார்க்கும்போது. உங்களுக்கு வந்துட்டு கான்ஷியஸில் இல்லைனாலுமே நல்லா ஃபீல் ஆகுது. அது லைக் சம்வன் வந்துட்டு உங்களை இன்அப்ராப்ரியேட்டாக வந்து டச் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நல்லா புரியுது. நீங்கள் நல்லா போதையில் வர இருக்கீங்க. என்னை தொடாத, யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக கண் ஓப்பன் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த ஊவோட ஃபேஸ் தான் தெரியுது. ஓ நீயா? என்னை தொடாத, ஓ என்னை தொடாத அப்படின்ட்டு அப்படியே நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகிட்றீங்க. லைக் ஃபுல் போதை மட்டையாயிட்டீங்க. இங்கே ஜேகேவா அப்படியே ஓடி வந்துட்டு அந்த ஊவோட ஃபேஸ்லேயே ஒரு பஞ்சு கொடுக்குறாரு. அவன் போய் அப்படியே கீழே விழுகிறான். அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணுறாரு அந்த ஊவா. ஏய் யார் நீ? அப்படியே முறைச்சி பார்க்குறாரு ஜேகே. உன்னை வந்து வச்சுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் வாய்ஸு அப்படியே தான் உங்களை தூக்கிட்டு காரில் விற்றுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்போ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, டேய் மியாவோட அண்ணாடா அது. மியாவோட அண்ணாவா? அப்பா மியாவை தான் கூட்டிகிட்டு போகணும், இதனை வயனை கூட்டிகிட்டு போகிறது. வயனை அவங்க வீட்டு பக்கத்தில் தான் இருக்கா, அதான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு போல். அப்படியா? சே, ஒரு நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேனே. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவளை நான் எடுத்துக்கிட்டா அவன் முழுசாக எனக்குன்னு நினச்சேன். இவன் நடுவில் வந்து கெடுத்து விட்டான். ஷிட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகுறான். எங்கள் ஜேகேவா அப்படியே தான் உங்களை வந்து காரில் கூட்டிகிட்டு போகிறாரு. அவருக்கா ரொம்ப டென்ஸ்டாக இருக்குது. பண்ணது சுத்தமாக பிடிக்கல. அவருக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாக இருக்குது. அவன் பண்ணது எல்லாமே ஞாபகம் வருது. அப்படியே உங்கள் ஃபேஸை பார்க்குறாரு. நீங்கள் அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே உங்களை வீட்டுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே உங்களை லிஃப்ட் பண்ணிவிட்டு அவரோட ரூமுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. தெரியும் வயன், இந்த மாதிரி பிளேஸ்க்கெல்லாம் போனால் இப்படி தான் எவனாவது ஏதாவது பண்ணுவான்ட்டு தெரியும். அதுக்கு தான் உஷாராக நான் அங்கே வந்தேன். அந்த உன்னை அங்கே எங்கன்னு டச் பண்ணால, அவனுக்கு இன்னைக்கு தான் லாஸ்ட் டேவாக இருக்கும் வயன். நீ ஒன்றும் கவலைப்படாத, கண்டிப்பாக அவனுக்கு இதுதான் லாஸ்ட் டே. என் செல்லக்குட்டி மேலேயே அவன் கை வச்சிட்டான்ல, இதை என்னால் மன்னிக்கவே முடியாது வயன், எனக்குமே மன்னிக்கவே முடியாது அப்படின்ட்டு உங்கள் பாடியை தான் ஒரு மாதிரி செடியூசிங்காக பார்த்துட்ருக்காரு. இப்போ அப்படியே தான் உங்கள் டாப்பில் அவரோட ஹேண்ட்ஸ் வச்சு ஒரு பட்டனாக ரிமூவ் பண்ணுறாரு. இப்போ அப்படியே உங்கள் மேலே வந்து நெக்கடாக இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்ருக்காரு. அவருக்கா ஒரு மாதிரி ஆகுது உடம்புல. அகெயின் ஜிவ்வுன்னு ஃபீல் ஆகிட்டுருக்கு. அப்படியே தான் உங்களோட ஃபுல் க்ளோத்ஸும் ரிமூவ் பண்ணுறாரு. அகெயின் உங்கள் பாடியை தான் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காரு. வயன் அப்படின்ட்டு உங்கள் நேமை மோன் பண்ணிக்கிட்டே அவருக்கு அவரே செல்ஃப் ஆஃப் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாமே உன் கூட பண்ணணுன்னு தான் ஆசை, ஆனால் நீ கான்ஷியஸாக இல்லையே. இதெல்லாமே உன் கூட கான்ஷியஸாக இருக்கும்போது பண்ணணும். அப்போ தான் நீ கத்துற சவுண்ட்ஸ்லாம் எனக்கு கேட்கும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அவர் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆனதோ அகெயின் உங்கள் பாடியை பார்த்துட்டு, இது எப்பயோ 3 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பார்த்தது, அப்போ எல்லாமே குட்டி குட்டியாக இருந்துச்சு, இப்போ
பரவாயில்ல வயன், எல்லாமே கொஞ்சம் பிக்காக இருக்கு. எனக்கு இது போதும். உங்கள் வீட்டில் போய் கொண்டு விட்டுடுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு அகைன் அந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் போட்டு விட்டுட்டு அகைன் உங்களை பிரைடஸ்லாம் தூக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு உங்கள் அம்மாவா. என்னாச்சு வயனுக்கு? அது ஆண்டி ரொம்ப குடிச்சிட்டா. ஐயோயோ அப்படியா? நான் மேலே ரூமில் படுக்க வச்சுட்டு போய்ட்றேன் அப்படின்ட்டு மேலே போய்ட்டு உங்கள் ரூமில் உங்களை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவரும் போய்ட்றாரு. அப்படியே தான் அன்றைக்கி நைட் வந்து போயிருந்துருக்கோம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களா அப்படியே ஏஞ்சி வரீங்க. உங்கள் அம்மா வேறு திட்டிக்கிட்டே இருக்காங்க உங்களை. அறிவு இருக்கா? பப்பு வேணாம், அங்கே வேணாம், இங்கே வேணான்னு சொன்னேன், கேட்டியா? ஃபுல்லாக குடிச்சு மட்டையாயிருந்த. ஜங்குக்கு வரலனா எப்படி வீட்டுக்கு வந்திருப்ப? எப்படி வந்திருப்ப? என்ன ஜங்குக்கா? ஆமாம், ஃபுல்லாக அன்கான்ஷியஸில் இருந்த. ஜங்குக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு வந்து மேலே படுக்க வச்சுட்டு போனான். ஜங்குக்கு அங்கே ஏன் வந்தான், எதுக்கு வந்தான்னு தெரியல. ஒரு வேளை வராமல் இருந்திருந்தா என்னடி ஆகியிருக்கோம்? அறிவு இருக்க வயன் கொஞ்சமாச்சும்? நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. நைட் நடந்தது லைக் வந்து உங்களை அப்படி இப்படின்னு டச் பண்ணது அது எல்லாமே ஞாபகம் வருது. எஸ், ஆமாம் இல்லை, நம்மளை அப்படி இப்படின்னு என்ன பண்ண பார்த்தானோ? அப்போ நம்ம வீட்டுக்கு ஜங்குக்கு நல்லதையாக வந்தோமா அப்படின்னு அப்படியே யோசனை போகுது. என்னடி யோசிச்சுட்டு இருக்க? அம்மா ஒரு நிமிஷம் இரு, நான் ஜங்குக்கை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி ஜங்குக்கை பார்க்க தான் வரீங்க. ஜங்குக்கா உங்களோட அந்த இன்னர் அன்றைக்கி எடுத்தார் இல்லையா, அதை தான் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே படுத்துட்ருக்காரு. நீங்கள் வந்துட்டு டோர் நாக் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவரோ ஐஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் இன்னரை ஒழிச்சு வச்சுட்டு ஸ்லோவாக வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா நீங்கள் ஜங்குக் நீ தான் என்னை கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஸ்டாக கேட்குறீங்க. அவர் என்னாச்சு? ஆமாம், நான் தான் கூட்டிகிட்டு வந்தேன். நீ ஏன் இவ்வளோ டென்ஸ்டாக இருக்க? ஜங்குக் ரொம்ப தேங்க்யூ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. அவருக்கா அகெயின் ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. லைக் உங்களோட செஸ்ட் அவரால் நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிட்டீங்க. ரொம்ப தேங்க்யூ ஜங்குக். நீ வந்து என்னை கூட்டிகிட்டு வராமல் இருந்திருந்தேன்னா என்ன நடக்குமோ எனக்கு அது யோசனை பயமாக இருக்குது. ரொம்ப தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஜங்குக் அப்படின்ட்டு இன்னும் க்ரிப்பு டைட்டாக பிடிக்கிறீங்க. எங்கள் ஜங்குக்கு சுத்தமாக முடியல. இப்போது ஃபுல்லாக வேறு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் அந்த ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜங்குக் எஸ்டர்டே பப்பில் நீ ஏதாவது வியடாக ஏதாவது பார்த்தியா அப்படியே அவர் உங்களை பார்க்குறாரு. ஐ மீன் நான் கான்ஷியஸாக இல்லாதப்போ யாராச்சும் என்ன அந்த மாதிரி ஏதாவது? இல்லை வயன், நான் அப்படி எதுவும் பார்க்கல. நான் பார்த்தப்போ நீ அன்கான்ஷியஸில் படுத்திருந்தேன். எழுப்பி பார்த்தேன், சுத்தமாக ஏஞ்சிக்கல. அதனால தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானே கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டில் விட்டுட்டேன். அப்படியா? ஓ தேங்க்யூ ஜங்குக், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறீங்க. அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு ஸ்கூலுக்கும் போகிறீங்க. ஊக்காக தான் லிட்ரலி தேடிட்டுருக்கீங்க. அவனா ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே இருக்கான். அப்படியே வேகமாக போயிட்டு அவனோட சீக்லேயே டைட் ஸ்லாப் கொடுக்குறீங்க. இடியட், எவ்வளோ தைரியம் உனக்கு? ஏ வயன், ஏன் எதுக்கு அடிச்ச? இடியட், நீ என்ன பண்ண? நான் அன்கான்ஷியஸாக இருக்கும்போது நீ என்ன பார்க்க ட்ரை பண்ண? எனக்கு தெரியும். நீ என்னை அப்ராப்ரியேட்டாக டச் பண்ண, அது எனக்கு நல்லாவே ஃபீல் ஆச்சு. என் கண் ஓப்பன் பண்ணி நான் பார்த்தேன், அது நீ தான். அறிவு இருக்கா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஒரு பொண்ணு கூட இப்படி தான் நீ பிஹேவ் பண்ணுவியா? ச்சே, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது தெரியுமா? நான் ஏதாவது எனக்கு நடந்திருந்தா என் பேரண்ட்ஸ் எனக்கு எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அழுகுறீங்க. வயன், இல்லை அப்படி எதுவும் நடக்கலை. நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிற. வாயை மூடு. நான் பார்த்தேன் நீ என்ன பண்ணன்னு, என்னை பார்த்தேன். இன்னொரு வாட்டி என் பின்னாடி சுற்றுறதை இந்த மாதிரி பார்த்தேன், ஓ கண்டிப்பாக சொல்கிறேன், உனக்கு மரியாதையே இருக்காது. திஸ் இஸ் மை வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறீங்க. அவனா போகிறவங்களையே பார்க்குறான். ச்சே, எல்லாம் நல்லபடியாக போயிருந்தா எஸ்டர்டே நைட்டே உன்னை முடிச்சிருப்பேன்டி. நடுவில் மியாவோட அண்ணன் வந்து கெடுத்து விட்டுட்டான். ஷிட் அப்படின்ட்டு அவனோட மைண்ட் வாய்ஸை அப்படியே கட் பண்ணா. இப்போ ஜேகே ஊவாதான் ஒரு ரூமில் போட்டு செம்ம அடி அடிச்சிட்ருக்கான். அவனா சரியான அடி, லைக் பிளட்டு ஃபுல்லாக, உடம்பு பூரா பிளட்டு. எவ்வளோ தைரியம் இருந்தா என் வயனை நீ டச் பண்ணுவேன்? இந்த கை தானே டச் பண்ணிச்சு, இந்த கை தானே டச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலில் போட்டு மிதிக்கிறான். அவனால முடியல, சரியான அடி. ஆக்சுவலி நீ உயிரோட இருக்கக்கூடாதுடா. எனக்கு சுத்தமாக பிடிக்கல. என் வயனை
நான் மட்டும்தான் தப்பாக பார்க்கணும், நான் மட்டும்தான் தப்பாக யோசிக்கணும். ஆனால் உன்னோட மனசில் தப்பான யோசனை வந்துடுச்சு. இதுக்கு மேலே நீ உயிரோடு இருக்கக்கூடாது. யூ ஹாவ் டு டை நவ். ஸோ செத்துடு அப்படின்ட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி ரொம்ப டைட்டாக பிடிச்சிடுறாரு. அவனா கொஞ்ச நேரத்தில் அப்படியே தான் அவனோட உயிரை விட்டுடுறான். இப்போ ஜேகே அப்படியே ஏஞ்சிட்டு அந்த ஊவை பார்த்துக்கிட்டு அப்படியே க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. என்னை பற்றி எடுத்தாலும் பரவாயில்ல, அடித்து விட்டுருப்பேன். ஆனால் வைனை நீ தப்பாக பார்த்துட்ட, தப்பாக தொட்டுட்ட. ஸோ நீங்கள் இருக்கக்கூடாது. அதனால தான் நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு தண்டனை கொடுத்தேன். போயிட்டு சந்தோஷமாக இருவோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. அப்படியே தான் 2 days போகுது. வந்துட்டு மிஸ்ஸிங் அப்படின்ற நியூஸ் எல்லாருக்குமே ஸ்ப்ரெட் ஆகுது. இங்கே உங்களுக்கா எங்கே போயிட்டான் இவன், ஏதாவது பிளான் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் தான் உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் மியா வேற. என்னாச்சு வயன்? மியா, இவன் 2 நாளாக காணோம், எனக்கு பயமாக இருக்குடி. அவன் வந்து ஏதாவது பண்ணுவானோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நீ ஏன் பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ பயப்படாத. இல்லை மியா, நான் தான் சொன்னல அவள் பப்ளியே என் கூட எப்படி பிஹேவ் பண்ணான்ட்டு. எனக்கு என்னமோ பயமாக இருக்குடி. இப்போ உங்கள் அம்மாவா? என்னது பயமாக இருக்குது? பப்ளில் என்னமோ பண்ணானா? என்னடி ஆச்சு? நீங்கள் வெடுக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. அம்மா அதில் ஒன்றும் இல்லைம்மா. நான் கேட்டேன், நீ என்னமோ சொன்ன, ஒழுங்கு மரியாதையாக சொல்லு, என்னாச்சு? அம்மா அது வந்து ஒன்றும் இல்லைம்மா. இப்போ சொல்ல போறியா இல்லை 4 போடட்டா வயன்? இப்போ நீங்கள் அப்படியே ஸ்லோவாக அங்கே பப்பில் நடந்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கீங்க. உங்கள் அம்மாக்கா இவ்வளோ நடந்துச்சா? ஆமாம்மா, அன்றைக்கி ஜங்குக்கு என்னை கூட்டிகிட்டு வரலன்னா அங்கே என்ன நடந்திருக்குமோ என்னமோ எனக்கே தெரியல. போதும் போதும் வயன், இதுக்கு மேலே எதுவும் எனக்கு சொல்லாத. என்ன நடந்திருக்கோம்? என்னடி நடந்திருக்கோம்? அவன் உன்னை இப்படிலாம் பண்ணியிருக்கான். நீ செகண்ட் டே ஸ்கூலில் போய்ட்டு அவனை அடிச்சிருக்க. இப்போ அவன் காணாமல் போயிட்டான். ஏதோ ஒரு மாதிரியாக இருக்குது இது எல்லாமே. வேணாம், நீ எங்கேயும் வேணாம், இனி வீட்லேயே இரு. படித்து கிழிச்சதும் போதும், இனி உனக்கு கல்யாணம் பண்ணி விட்டுடுறேன். அம்மா என்ன பேசுகிற நீ லூசு மாதிரி? வாயை மூடு போதும். அவ்வளோதான் சொல்லிட்டேன். உனக்கு இனி கல்யாணம் பண்ணிடுறேன். கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற வேலை மட்டும் பாரு. எங்கேயாவது போகணுன்னு சொன்ன காலை உடச்சி கையில் கொடுத்துடுவேன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கோவமாக போயிடுறாங்க. நீங்களா என்னாச்சு இவங்களுக்கு? இதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறாங்க? மியா நீயாச்சும் சொல்லுடி. நான் என்னடி சொல்லட்டும்? அவங்க வேறு ரொம்ப கோவமாக இருக்காங்களே. எனக்கு என்னடி அவ்வளோ வயசு? இப்போ தானே 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கேன். வயன், இதெல்லாம் ஆண்டிக்கு தெரியாமல் இருந்திருக்கணும்டி, தப்பு பண்ணிட்டோம். அவங்க தானடி நோண்டி கேட்டாங்க, நான் என்னடி பண்ணட்டும்? இப்போ மியா என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஆனால் சரி, கோவத்தை போக பார்க்கலாம், அவங்கள கொஞ்சம் கூல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். நீ கவலைப்படாத, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஹக் பண்ணிட்டு அவள் போயிடுறா. நீங்களா ரொம்ப டென்ஸ்டாக அப்படியே கவுச்சில் உட்காடுறீங்க. இப்போ மியா தான் வீட்டில் போயிட்டு அவளும் டென்ஸ்டாக கவுச்சில் உட்காந்துட்ருக்கா. இப்போ ஜங்குக் தான், மியா அண்ணா என்னாச்சு? வயன் வீட்டிலேருந்து வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்க. எங்கள் மியாவா அங்கே நடந்தது எல்லாமே சொல்கிறா. என்ன கல்யாணம் பண்ண போகிறாங்களா? ஆமாண்ணா, அவங்க அம்மா அப்படி தான் கோவமாக சொன்னாங்க. கல்யாணம் பண்ணிடுறோம், இனி நீ எங்கேயும் படிக்க வேணாம், ஒன்றும் பண்ண வேணாம், உனக்கு மேரேஜ் பண்ணிடுறோன்னு சொன்னாங்க. அவள் வேற ரொம்ப பயப்படுறா, ரொம்ப ஃபீல் பண்ணுறா. வாட்? ஒன்று போனால் இன்னொன்னா? இப்போ மேரேஜா? நோ, இது நடக்க விட மாட்டேன். யூ ஆர் மைன் வயன், நீ எனக்கு மட்டும்தான். இந்த மேரேஜ் எதுவுமே நடக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் வாய்ஸை பார்த்தா நெக்ஸ்ட் டேவே உங்கள் அம்மா உங்களுக்கு ஒரு அலைன்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நீங்களா அம்மா நேற்று தினமாக சொன்ன, அதுக்குள்ளே என்னம்மா? எனக்கு பயமாக இருக்குது வயன், வயிற்றில் நெருப்பு கட்டிட்டு உட்காந்துட்ருக்கேன். என்ன நடக்கும்னு எனக்கு புரியல. இனி நீ இங்கே இருக்கக்கூடாது, நீ மேரேஜ் பண்ணிவிட்டு போயிடு. அம்மா ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கோமா. உங்கள் அம்மாவா எதுவுமே கேட்கவே இல்லை.
இப்போது இந்த நியூஸ் ஜங்குக் வீட்டுக்கும் போகுது. லைக் உங்களுக்கு வந்து பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருந்து அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் வராங்க. எங்கள் ஜங்குக்கா என்னது பொண்ணு பார்க்க வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஓடி ஓடி உங்கள் வீட்டுக்கு வராரு. பார்த்தா நீங்கள் ரொம்ப சோகமாக தான் அங்கே உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ ஜேகே நேராக உங்கள் கிட்ட தான் வராரு. பையன் என்னது இதெல்லாம்? உனக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல தானே? நீங்கள் உங்கள் ஹெட்டப் பண்ணி ஜேகேவை பார்க்குறீங்க. சொல்லு, உனக்கு பிடிக்கல தானே? ஆமாம் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஹெட்டை நோட் பண்ணுறீங்க. இப்போ ஜங்குக் பார்த்தீங்கள அவளுக்கு இதை பிடிக்கல. ஜங்குக் நீ பேசாத, சும்மா இரு. அவள் இங்கே இருக்கிறது சேஃப் கிடையாது. அவளை இங்கேருந்து அனுப்பிடணும். ஆண்டி என்ன அனுப்பிடணும்? அவளுக்கு பிடிக்காத கல்யாணம் பண்ண போகிறீங்க? ஜங்குக் யூ ஸ்டே அவே ஃப்ரம் திஸ். இப்போ ஜங்குக் முடியாது ஆண்டி, என்னால் முடியாது. வயன் இந்த மாதிரி மற்றவங்களுக்கு கொடுக்குறதுல எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. பிகாஸ் ஐ வாண்ட் வயன், ஐ லவ் ஹர். இங்கே ஜங்குக் பேரண்ட்ஸ் ஐஸ் வைட் ஆகுது, உங்கள் பேரண்ட்ஸ் ஐஸும் வைட் ஆகுது, உங்களை ஐஸுமே வைட் ஆகுது. உங்கள் பேரண்ட்ஸா? என்னது, என்ன சொன்ன? உனக்கு வயன் வேணுமா? ஏன் எனக்கு வயன் வேணுமானா புரியல. ஹே என்னடி பேசிகிட்டு இருக்கான் இவன்? இவனுக்கு மண்டையில் மூளையே இல்லை, வயனை வேணும்னு வந்து கேட்டுட்ருக்கான். இங்கே நீங்கள் பா என்ன பேசுகிறீங்க? வயன் நீ வாயை மூடு. டேய் உன்னோட ஹெல்த் ஸ்டேட்டஸ் உனக்கு தெரியும்ல, அப்புறம் வயனை மேரேஜ் பண்ணிவிட்டு எப்படிரா இந்த நேரத்தில் நீ எப்படி இருப்பேனே உனக்கே தெரியாது. ஒரு டைமில் இப்படி ஒரு டைமில் அப்படின்னு இருப்ப. உனக்கு வயன் வேணுமா? ஜங்குக் ஃபர்ஸ்ட் யூ கெட் அவுட் ஆஃப் திஸ் ஹவுஸ். அவரா அப்படியே பார்க்குறாரு. லைக் அவங்க வர ட்ரிகர் பண்ணுற மாதிரியே பேசுகிறாங்க. அவரோட ஐஸ் அப்படியே ரெட் ஆகுது. என்ன பேசிகிட்ருக்கீங்க? என்ன பேசுகிறோன்னா உன்னோட ஹெல்த்தை பற்றி பேசிகிட்ருக்கோம். நீ ஒரு பைத்தியக்காரன்டா. நீலாம் கல்யாணம் பண்ணிவிட்டு எப்படி வாழ போகிற? இதை வர உனக்கு வயன் வேணும்னு கேட்குதா? இங்கே நீங்கள் அப்போ ஏன் இப்படிலாம் பேசி ஹர்ட் பண்ணுறீங்க? சொன்னால் அவன் புரிஞ்சுப்பான். இருங்க நான் பேசுகிறேன். ஆமாம் எல்லாம் உன்னால் தான் வந்தது. வேணான்னு சொல்லி ஊரை சுற்ற போவ. இப்போது அவங்க வீட்டுக்கு போய் இப்போ அவனும் உன்னை அப்படி தான் பார்த்துருக்கான். எங்களால் முடியல வயன். என்னது இதெல்லாம்? அப்போ எதுக்குப்பா எல்லா சின்ன விஷயத்தையும் பெருசாகிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு? இது உனக்கு சின்ன விஷயமா வயன்? அவன் உன்னை வேணும்னு கேட்டுட்டு இருக்கான். எங்கள் ஜங்குக்கா ரொம்ப டென்ஷன் ஆகுது. இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. ஐ ஹாவ் ஃபீலிங்ஸ் ஆன் வயன். ஸோ வாட்? கேட்டல உன் மேலே ஃபீலிங்ஸா? இப்போ என்ன சொல்ல போகிற? நான் பேச புரிய வைக்கிறேன், நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவா ஜேகே கிட்ட போகிறீங்க. அவரா அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஜங்குக் என்னாச்சு உனக்கு இன்னைக்கு? என்ன பேசிகிட்ருக்க? பையன் ஆமாம் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நீ தான் எனக்கு வேணும். ஜங்குக் இது ஒர்க் ஆகாது ஜங்குக். ஏன் வயன் எதுக்கு ஒர்க் அவுட் ஆகாது? ஜங்குக் நான் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைப்பேன்? பிகாஸ் யூ ஆர் மென்டலி இல். இது எப்படி லைக் இன்னைக்கு உனக்கு இந்த ஃபீலிங்ஸ் இருக்குது, ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஃபீலிங்ஸ்லாம் போயிடலாம். பிகாஸ் உன்னோட பிரெயின் ஒரு டைம் இருக்கிற மாதிரி இன்னொரு டைம் இருக்காது. அதனால் நீ எப்போவுமே இப்படி இருக்க மாட்ட. ஸோ புரிஞ்சுக்கோ, இது செட் ஆகாது ஜங்குக். நீ புரிஞ்சுக்கோ வயன், நீ புரிஞ்சுக்கோ. இப்போதுலேருந்து இல்லை, நீ இங்கே வந்ததுலேருந்து எனக்கு உன் மேலே இந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்குது. இதுவரையும் மாறினதே கிடையாது, இனிமேல் மாறவும் மாட்டேன். எனக்கு நீ மட்டும்தான் வேணும் வயன். இவங்க சொல்கிறது எதுவுமே நீ கேட்காத. நீ மட்டும் எனக்கு போதும் வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. நீங்களா ஜங்குக் என்ன பண்ணுற ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இங்கே உங்கள் பேரண்ட்ஸு அப்புறம் ஜங்குக் பேரண்ட்ஸு ரெண்டு பேரையும் வந்து அப்படியே பிடிக்கிறாங்க. இங்கே உங்கள் அப்பா தான் போச்சு. மென்டலாக இருக்கிறவனும் உன்னை வேணுன்றான், ஒரு பைத்தியக்காரனும் உன்னை வேணுன்றான், ஒரு காஜியாக இருக்கிறவனும் உன்னை வேணுன்றான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. எல்லாம் உன்னால் தான் வந்தது வயன், உன்னால் தான் வந்தது. ஒழுங்காக நம்ம வீட்லேயே இருந்தா இதெல்லாம் உனக்கு வந்திருக்குமா? இப்போ வந்து அவன் வேணும் இவன் வேணும்னு சொல்லி சண்டை போட்டுட்ருக்கீங்க. எனக்கு அப்படியே டென்ஷன் ஏறுது. எல்லாம் உன்னால் தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட சீக்லேயே ஒரு டைட் ஸ்லாப் கொடுக்குறாரு உங்கள் அப்பா.
இதை பார்த்ததும் ஜங்குக்கா செம்ம கோவத்து உங்கள் அப்பாவோட சீக்லேயே ஒரு டைட் ஸ்லாப் அவர் கொடுக்குறாரு. அவ்வளோதான் இங்கே உங்களுக்கு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறீங்க. இப்போ ஜங்குக், ஹே என்னடி உன்னையும் அடிக்கிறா? உன் கண்ணில் இருந்து டியர்ஸ் வருது, அது என்னால் பார்க்க முடியல. உன்னை அடிக்கிற அளவுக்கு இவனுக்கு தைரியமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவோட ஷர்ட்டு காலரை பிடிக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. விடு, அவர் என் அப்பா, என்ன வேணாலும் பண்ணுவார், அவருக்கு ரைட்ஸ் இருக்குது, நீ யாருடா கேட்க அப்படின்றீங்க. இப்போ ஜங்குக் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஆமாம், நீ யார் கேட்க? உனக்கும் எனக்கும் என்ன? அவர் என் அப்பா, அவர் என்னை என்ன வேணாலும் பண்ணுவார், நீ யார் அதெல்லாம் கேட்குறதுக்கு? வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துறீங்க. இங்கே ஜங்குக்கா அப்படியே உங்களை பார்க்குறாரு. வெளியில் போ ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் கத்துறீங்க. அவர் உங்கள் அப்பாவோட காலரை விட்டுட்டு அப்படியே தான் ஸ்லோவாக அந்த வீட்டை விட்டுட்டு வெளில போயிடுறாரு. அவரோட ரூமில் தான் உட்காந்துட்டு நீங்கள் சொன்னது எல்லாமே யோசிச்சு பார்க்குறாரு. அப்போது உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இல்லையா? நான் மட்டும்தான் உன்னை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் நான் வயன். ஓ, என்னை எல்லோரும் சேர்ந்து மென்டலுன்ட்டு பட்டம் கட்டிட்டீங்களே. என்னை வெளியில் போன்ட்டு எல்லோரும் தள்ளி விட்டுட்டீங்களே. புரியுது வயன், புரியுது. எவ்ரி ஒன் ஹேட்ஸ் மீ. நான் மட்டும்தான் லவ் காட்டினேன் போல, யாருமே என்ன லவ் பண்ணலை. இருந்தாலும் எனக்கு நீ தான் வேணும் வயன். உங்கள் பேரண்ட்ஸ்க்காக தான் நீ இப்படி பேசுகிற எனக்கு தெரியும். இவங்க யாருமே நம்மளுக்கு வேணாம். எனக்கு நீ, உனக்கு நான். நம்ம 2 பேர் மட்டும் சந்தோஷமாக இருக்கலாம். இவங்க யாருமே நம்மளுக்கு வேணாம் வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே உட்காந்துட்ருக்காரு. அப்படியே தான் அன்றைக்கி நைட்டு வந்து போகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்களா நல்லா தூங்கிட்டுருப்பீங்க. உங்கள் ஐஸ் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா அது உங்கள் ரூமே கிடையாது, ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் என்னது எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வெடுக்க நினச்சி உட்காடுறீங்க. பார்த்தா உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஜங்குக் தான் உட்காந்துட்ருக்காரு. அப்படி உங்களை பார்த்து க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. ஜங்குக், நீயா? நான் தான் வயன். மார்னிங். என்னது இது? நான் எங்கே இருக்கேன்? நீ ரொம்பவே சேஃபான ஒரு பிளேஸில் தான் இருக்க வயன். இது நம்ம பிளேஸு. இங்கே யாராலையும் வர முடியாது. உங்கள் அப்பாவால், உங்கள் அம்மாவால், யாராலையும் வர முடியாது. இனிமே நம்ம 2 பேரும் இங்கே தான் இருக்க போகிறோம். நான் உனக்கு, நீ எனக்கு. வா, நம்ம லைஃப் நம்ம பார்க்கலாம். என்ன நம்ம லைஃபா? ஜங்குக், என்ன பேசுகிற நீ? நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்லேருந்து அப்படியே ஏஞ்சிக்கிறீங்க. இப்போ ஜங்குக்கா அப்படியே ஓடி வந்துட்டு உங்களை பெட்டில் தள்ளுறாரு. அப்படியே நீங்கள் பெட்டில் போய் விழுக்கிறீங்க. அவர் அப்படியே உங்கள் மேலே ஹோவர் ஆகுறாரு. எங்கடி போகணும்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக் அப்படியே ஸ்மெல் பண்ணுறாரு. ஜங்குக், என்ன பண்ணுற நீ? ஆமாம், பின்ன எங்கே நீ போவ? வீட்டுக்கு போனால் உங்கள் பேரண்ட்ஸ் நம்மளை சேர விட மாட்டாங்க. ஸோ நீ எங்கேயுமே போகிறதுக்கு இல்லை. நீ எனக்கு மட்டும்தான் வயன். ஜங்குக் என்ன பண்ணுற? ஆமாண்டி, நீ எனக்கு மட்டும்தான். அந்த அன்னைக்கு உங்ககிட்ட என்னமோ ட்ரை பண்ணான்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் உனக்கு கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க. அது தாங்க முடியாம தானே அந்த போட்டுட்டேன். என்ன? ஆமாம் வயன், அதை தாங்க முடியாம தான் அந்த கொலை பண்ணிட்டேன். செத்துட்டான். நல்லா துடிச்சான். துடிக்க அவனை கொன்னேன். செத்துட்டான். அவனால் உனக்கு எந்த ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் உன்னை விட்டா உங்கள் வீட்டில் உனக்கு வேறு கல்யாணம் பண்ண பார்க்குறாங்க. நான் மென்டலாம். எனக்குலாம் லைஃப்பில் பொண்டாட்டி இதெல்லாம் இருக்காதான். என்னென்னமோ சொல்கிறாங்க அந்த முட்டை பசங்க. இனி உன்னை என்னால் விட முடியாது வயன், என்னால் விட முடியாது. நீ எனக்கு தான் வயன் அப்படின்ட்டு உங்கள் நெக்கில் வந்துட்டு அப்படியே பைட் பண்ணுறாரு. என்ன பேசிகிட்ருக்க? ஆமாண்டி, ஆமாம், அவனை கொலை பண்ணிட்டேன். உனக்கு எந்த ப்ராப்ளமே வராது. இனிமே நம்ம 2 பேரும் பீஸ்ஃபுல்லாக இந்த லைஃப் லீட் பண்ணலாம். இதெல்லாம் உன்கிட்ட இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் அப்சஷன் தெரியுமா? கிட்டத்தட்ட 3 வருஷமாக இதெல்லாம் நான் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் வயன். இன்னைக்கு தான் நான் உன்னை முழுசாக எடுத்துக்க போகிற போல். இந்த டேக்காக எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்.
வா நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழலாம் அப்படின்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸை பிடிச்சி அப்படியே ரிப் பண்ணுறாரு. அதுவா அப்படி கிழிஞ்சு போகுது. நீங்கள் உங்கள் ஹேண்டை வச்சு அப்படியே மறைச்சிக்கிறீங்க. என்ன பண்ணுற? ப்ளீஸ் 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 என்ன ஒன்றும் பண்ணிடாத ஜேகே. ஜேகே எனக்கு உன் மேலே அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் கிடையாது ஜேகே. ப்ளீஸ் ப்ளீஸ் ஜேகே இப்படிலாம் பிஹேவ் பண்ணாத ப்ளீஸ். ஐ பெக் யூ ஜேகே அப்படின்ட்டு உங்கள் பாடியை வந்து அப்படியே கவர் பண்ணிக்கிறீங்க. அவரா அப்படியே உங்களை பார்த்து க்ரீப்பியாக ஸ்மைல் பண்ணுறாரு. என்னடி எல்லாத்தையும் மறைச்சி வச்சுக்கிற? இதென்னா நான் உன்னை புதுசாக பார்க்குறேன் அப்படியே நீங்கள் அவரை பார்க்குறீங்க. ஆமாம், உன்னை எதுவே இல்லாமல் 2 வாட்டி பார்த்தேன். 2 வாட்டிடி, 2 வாட்டி பார்த்துட்டேன். என்ன? ஆமாம், நீ 8th படிக்கும்போது ஒரு டைம் பார்த்தேன். இப்போ ரீசண்டாக அந்த கூட அப்படி இப்படின்னு ட்ரை பண்ணால அன்னைக்கு பார்த்தேன். 2 நாள் உன்னை எதுவுமே இல்லாமல் பார்த்துட்டேன் வயன். என்ன பேசுகிற நீ? சீ என்னடி? என்ன சீன்னு சொல்கிற? நான் அப்படி உன்னை மட்டும்தான் பார்க்க ஆசைப்பட்டேன். பார்த்தேன், நல்லா கும்முன்னு தான் இருந்தேன். அப்போ பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறையவே சேஞ்சஸ். அப்போ குட்டி குட்டியாக இருந்ததெல்லாம் இப்போ நல்லா பிக்காக இருந்தது. சீ வாயை மூடு. என்ன அசிங்கமாக பேசிகிட்டு இருக்க? அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கேண்ணா? இப்போ நான் அசிங்கமாக பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். இதில் பேசின என்ன தப்பு? வயன், எனக்கு தெரியும் உனக்குமே என்னை பிடிக்கும். பேரண்ட்ஸ் அப்படி இப்படின்னு யோசிச்சு தான் நீ என்னை பிடிக்கலன்னு அவங்க முன்னாடி சொல்லிட்டேன். எனக்கு தெரியும். ஒத்துக்கோ வயன், என்னை உனக்கு பிடிக்கும் தானே? என்னை உனக்கு பிடிக்கும் தானே? இல்லை, நான் உன்னை அப்படிலாம் பார்த்தது கிடையாது ஜேகே. எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது ஜேகே. ப்ளீஸ் ஜேகே, என்னை விட்டுடு ஜேகே. அவருக்கா அப்படியே கோவம் வருது இதெல்லாம் கேட்கும்போது. என்ன விட்டுடணுமா? என்னடி என்னென்னமோ பேசிகிட்ருக்க? உனக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எனக்கு உன்னை தான் பிடிச்சிருக்க வயன். விட மாட்டேன், உன்னை விடவே மாட்டேன்டி. நீ எனக்கு தான் அப்படின்ட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களோட லிப்ஸை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. அவர் உங்கள் லிப்ஸ் அப்படியே பைட் பண்ணிகிட்ருக்காரு. ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்கள் பாடியில் அங்கன்னு டச் பண்ணிகிட்ருக்காரு. நீங்களா பெயின் பேர் பண்ணவே முடியல, செம்மையாக அழுகுறீங்க. அவர் எதுவுமே கண்டுக்கவே இல்லை, அப்படியே வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பார். அது இன்னுமே பெயின் ஆகுது. பட் அவர் உங்களோட இந்த இதுவை எதுவுமே ஃபீல் பண்ணலை. ஜஸ்ட் அவருக்கு என்ன தேவையோ அதை அப்படியே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இப்படியே தான் ரொம்ப நேரமாக போயிருந்துருக்கோம். அவரோட அப்சஷனில் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மேலே படுத்துக்கிறாரு. எவ்வளோ நாள் அப்சஷன் தெரியுமா இதெல்லாம்? ஐ ஃபீல் ஹெவன். ரொம்ப ஹெவன்லியாக இருந்துச்சு. எப்போவுமே உன்னை நினச்சி தான் எனக்கு நானே செல்ஃபாக பண்ணிப்பேன். பட் டுடே இட்ஸ் ரியலி ஆசம். எனக்கு ஹெவனே என் கண்ணு முன்னாடி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வயன். இட்ஸ் ஸோ குட். இட்ஸ் ஸோ குட் வயன். நீங்களா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக அவரை பார்க்குறீங்க, அழுகிறீங்க. அவர் ஏண்டி எதுக்கு அழுகிற? இனிமே நான் முழுசாக உனக்கு கிடச்சிட்டேன், நீ முழுசாக எனக்கு கிடச்சிட்ட வயன். அதை நினச்சி நீ ஹாப்பியாக ஃபீல் பண்ண. நம்ம பேரண்ட்ஸ் பற்றிலாம் நம்மளுக்கு எந்த கவலையுமே வேண்டாம். அங்கேருந்து நம்ம ரொம்ப தூரமாக வந்துட்டோம். இங்கே எனக்கு நீ, உனக்கு நான், நம்ம 2 பேர் மட்டும்தான் வயன். நம்ம 2 பேர் மட்டும்தான் அப்படின்ட்டு அகைன் உங்களை கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறாரு. நீங்களா சோலே இல்லாத பாடி மாதிரி அந்த பெட்டில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. செம்மையாக அழுக வருது, அழுகுறீங்க. அப்படியே தான் அன்றைக்கி டே வந்து போயிருந்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் டே ஜங்குக்கு தான் உங்களை தேடி வராரு. வயன், என்ன இப்படி தான் படுத்துக்கிட்டே இருக்க போறியா? ஏந்திரி, கொஞ்சம் ஏஞ்சி வெளியில் வந்து பாரு. நீங்கள் அவரோட ஃபேஸை கூட பார்க்கவே இல்லை, அப்படியே சைலண்ட்டாக படுத்துக்கிறீங்க. இப்போ அவர் உங்கள் கிட்ட வந்து உட்காந்துட்டு, ஏந்திரி வயன், என்னாச்சு, ஏன் இப்படி இருக்க? நான் உனக்கு கிடைச்சிட்டேன், அதை நினச்சா உங்களுக்கு ஹாப்பியாக இல்லையா? நீங்கள் அப்படியே கோவமாக பார்க்குறீங்க. இல்லை, எனக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. நீ என்னை இப்படி ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டதும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலை. எனக்கு உன் மேலே எந்த ஃபீலிங்ஸுமே இல்லைன்னு சொல்கிறேன், கேட்கவே இல்லை. என்னை நீ ஃபோர்ஸ் பண்ணி நேற்று ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அவர்
நான் சொன்னேன்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டி. இப்போதுலேருந்துல, எப்போதுலேருந்தோ. யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேன்றீங்க. எனக்கு என்னமோ மென்டலுன்னு சொல்கிறீங்க. எல்லார் கூடயும் இருந்தால் நம்மளை வாழ விட மாட்டாங்க. அதுக்கு தான் இப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக உன்னை எடுத்துக்க வேண்டியதாக போச்சு. புரிஞ்சுக்கோ வயன், புரிஞ்சுக்கோ. இனிமே நான் உன் கூட இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் இருக்கவும் ஆசைப்படுறேன். நீயும் இதே மாதிரி என் மேலே ஆசை வச்சுக்கிட்டேன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அப்படியே போயிடுறாரு. உங்களுக்கா ரொம்ப அழுக வருது. அப்படியே தான் அழுகுதே உட்கார்ந்துட்டுருக்கீங்க. இப்படியே தான் ஒரு ஃபியூ டேஸ் போகுது. ஜாங்கோக் உங்ககிட்ட இப்படி தான் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பார். பட் உங்களை ரொம்பவே நல்லா டேக் கேர் பண்ணிக்கிறாரு. ஸ்டில் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இதெல்லாம் எடுத்துகிட்டு இருப்பார். நீங்கள் இப்படி தான் சோலே இல்லாத பாடி மாதிரி இருக்கீங்க. இப்போ ஒன் டே இல்லை, இப்படி இப்படி என்னால் இருக்க முடியாது. இங்கேருந்து நான் போயிடணும், எப்படியாவது நான் இங்கேருந்து போயிடணும். எப்படி எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ ஜேகே தான், வயன் எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். நீ ரொம்ப சேஃபாக இங்கே இரு, நான் சீக்கிரமாக வந்துடுறேன். நீ சேஃபாக இரு செல்லக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ரூமை லாக் போட்டுட்டு அவர் வந்து போயிடுறாரு. நீங்களா, வயன் நம்மளுக்கு கிடைச்ச சான்ஸ் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், இங்கேருந்து போயிடணும், யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடு ஃபுல்லாக வந்து அப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கீங்க. எங்கே நம்மளுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடைக்கும், ஒரு பிளேஸ் கிடைக்கும் இங்கேருந்து போகிறதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பில்டிங்கே ஒரு ரொம்ப ஓல்டு பில்டிங்காக இருக்க அப்படியே தேடிட்டே இருக்கீங்க. ஒரு வழியாக ஒரு சந்தை பார்க்குறீங்க, அதுக்குள்ளே அப்படியே பூந்து வெளியில் போகிறீங்க. பார்த்தா அது ரொம்ப இருட்டாக இருக்குது. லைக் அது ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டு, சுற்றி அவ்வளோ மரங்கள், அந்த நடுவில் அந்த அந்த வீடு இருக்குது. நீங்களா அப்படியே சுற்றி பார்க்குறீங்க. என்னது இது, இவ்வளோ வெயிலில் இவ்வளோ இருட்டாக இருக்குது, அந்தளவுக்கு இது டென்ஸ் ஃபாரஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. எப்படி தப்பிக்கிறது வயன், எப்படியாவது இங்கேருந்து ஓடிடு வயன், இங்கே இருக்க வேணாம், இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காட்டில் அப்படியே ஓடிட்டு இருக்கீங்க. இங்கே ஜங்குக் சைடு பார்த்தா அவருக்கு நீங்கள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே தெரியுது. ரொம்ப தப்பு பண்ணுற வயன், ரொம்ப தப்பு பண்ணுற. மற்றவங்க தான் மோசம்னு நினச்சேன், பார்த்தா நீயும் இப்போ என்னை விட்டு ஓடணும்னு நினைக்கிற. விட மாட்டேன் வயன், பிகாஸ் யூ ஆர் ஃபக்கிங் மைண்ட். ஸோ உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே உங்கள் பின்னாடி அவரும் வராரு. ஒரு மாதிரி சைக்கோபேத்திக் அந்த லுக்கை வச்சுக்கிட்டு அப்படியே உங்கள் பின்னாடி வராரு. நீங்களா எந்த சைடு ஓடணும்னு தெரியாமல் ஓடின இடத்துலையே திருப்பி ஓடிட்டுருக்கீங்க. அவரும் வராரு, அப்படியே வந்து உங்கள் முன்னாடி நிற்கிறாரு. நீங்களா அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஜங்கோக், நான் தான் வயன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் வயன் அப்படின்ட்டு ஸ்லோவாக உங்கள் கிட்ட வராரு. நீங்கள் அகைன் ஓடுறீங்க, அவர் உங்கள் பின்னாடி ஓடுறாரு. அப்படியே தான் வந்து உங்களை ஒரு வழியாக பிடிச்சிருந்துருப்பாரு. நீங்களா, ஜங்குக் ப்ளீஸ் நான் இங்கேருந்து போகணும், ப்ளீஸ் ஜங்குக் லீவ் மீ, நான் போகணும் ஜங்குக். எங்கே போவ? இங்கே வந்துட்டேன், இங்கேருந்து போகிறதுக்கு சான்ஸ் இல்லை. நீ இருக்கணும்னா என் மனசில் இரு, அங்கேருந்து போகணுன்னா உனக்கு அதுக்கு பர்மிஷன் கிடையாது. நீ இனிமேல் இங்கே மட்டும்தான் இருக்கணும் வயன். வா, என் செல்லக்குட்டியில் போயிடுன்னு சொல்லக்கூடாது, புரியுதா? வா 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை இழுத்துட்டு போகிறாரு. நீங்களா அழுதுகிட்டே இருக்கீங்க. அவர் காதில் எதுவுமே விழவே இல்லை. அப்படியே தான் உங்களை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு வீட்டுக்குள்ளே போயிருந்துருப்பாரு. அப்படியே பிடிச்சி உங்களை அந்த பெட்டில் தான் போடுறாரு. நீங்களா பயந்துக்கிட்டே அவரை பார்க்குறீங்க. தப்பு பண்ணிட்டேன் வயன், ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன். இன்னைக்கு உனக்கு இந்த யோசனை வந்ததில்ல, இந்த யோசனை உனக்கு இனிமேல் வராமல் இருக்கணும்ல, அதுக்கு நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. ஸோ இப்போ நான் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேனா அப்படின்ட்டு அவரோட ஷர்ட் பட்டன் ஒன்று ரிமூவ் பண்ணிக்கிட்டே உங்களை பார்க்குறாரு. நீங்களா என்ன பண்ண போகிற அதுதான் சொல்ல போகிறேன் பாரு அப்படின்ட்டு வேகமாக வந்து உங்கள் மேலே ஓவர் ஆகிட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக இன்செட் பண்ணிவிட்டு உங்கள் கூட ரொம்ப ஹார்ஷாக மேக் அவுட் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு பெயினாக சுத்தமாக முடியல. அந்த மேக் அவுட் ரொம்ப ஹார்ஷாக ரொம்ப க்ரூவெல்லாம் போயிருந்துருக்கோம். டிஃப்ரெண்ட் பொசிஷனில் நிறைய வாட்டி உங்களை பண்ணியிருப்பார். உங்களுக்கு சுத்தமாக ஏஞ்சிக்கிறது கூட எனர்ஜியே இல்லை. உங்கள் லெக்ஸ்லாம் அப்படி ஷிவர் ஆகிட்டுருக்கு.
அந்தளவுக்கு அது போயிருந்துருக்கோம். இப்போ அவர் ரொம்ப எக்ஸாஸ்டடாக எழுஞ்சிக்கிட்டு இது தாண்டி உன்னோட பனிஷ்மெண்ட். இப்போ உன்னால் ஒரு வாரத்துக்கு நடக்க முடியாது. உனக்கு எப்போல்லாம் இங்கேருந்து ஓடி போகணுன்ற யோசனை வருதோ அப்போல்லாம் இப்படி தான் நான் பண்ணுவேன், இப்படி தான் இருக்கும்ன்ட்டு நீ ஃபீல் பண்ணணும். அந்த யோசனை கூட உனக்கு வரவே கூடாது வயன், வரவே கூடாது. உன்னை அடிக்கிற அளவுக்குலாம் எனக்கு மனசு இல்லடி. ஏன்னா உன்னை நான் லவ் பண்ணுறேன். உன்னை அப்படிலாம் அடிச்சிங்களாம் என்னால் வச்சுக்க முடியாது. அதனால தான் எனக்கு பிடிச்ச வேலையே போயிட்டு உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். எப்போல்லாம் உனக்கு இந்த மாதிரி போகணும்னு தோணுதோ அப்போல்லாம் இந்த மாதிரி பண்ணுவேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. உன்னால் நடக்கக்கூட முடியாது. நெக்ஸ்ட் டைம் உன் போன்ஸ் உடையிற அளவுக்கு நான் பண்ணுவேன், புரியுதா அப்படின்ட்டு அப்படியே போயிருந்துருப்பாரு. நீங்களா அப்படியே தான் அழுதுகிட்டே அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அப்படியே தான் 1 வீக் கிட்ட பாஸ் ஆகுது. இன்னைக்கு ஜேகே உங்ககிட்ட அப்படி இப்படின்னு இருந்துட்டு அப்படியே உங்கள் பக்கத்துலேயே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீங்களா கண் ஃபுல்லாக டியர்ஸ் வச்சுட்டு அப்படியே படுத்துட்ருக்கீங்க. பக்கத்தில் அவரை பார்க்குறீங்க. இல்லை, இவன் இப்படியே இருந்தா என்ன போக விட மாட்டான். நோ, இங்கே நான் இருக்க மாட்டேன். நான் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறீங்க ரூமை சுற்றி. அங்கே உங்களுக்கு ஒரு ராடு வேற கண்ணுக்கு தெரியுது. எஸ், நீ இங்கே இருந்தன்னா என்னை போக விட மாட்டேன் ஜேகே, நீ என்ன போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராடு எடுத்து அவரோட மண்டை மேலேயே போடுறீங்க. அவரா அப்படியே ஏஞ்சிக்கிறாரு. செம்மடி, லைக் அவரோட தலையிலேருந்து ரத்தமே ஊற்றுது. அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஏன் அப்படின்றாரு. ஜேகே, நீ என்னை இப்படி தான் பண்ணிட்டு இருப்ப ஜேகே. அதை அடிச்சிட்டேன். நான் இங்கே இல்லை, நான் இங்கேருந்து போயிடணும் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓடுறீங்க அந்த ரோடை கீழே போட்டுட்டு. அவரா உங்கள் பின்னாடியே ஓடுறாரு. ரத்தம் அப்படியே கொட்டுது. ஸ்டில் உங்கள் பின்னாடி ஓடுறாரு. பையன், எங்கே போகிற? நீ போகக்கூடாது, நீ எங்கேயும் போகக்கூடாது. நீ எனக்கு மட்டும்தான். யூ ஆர் மைன். நீ போகக்கூடாது, நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு முன்னாடியே ஓடுறாரு. நீங்களும் அழுதுகிட்டே ஓடுறீங்க, அவரும் ஓடுறாரு. அப்படி தான் உங்களை வந்து பிடிக்கிறாரு. நீங்களா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கீங்க. அவருக்கு நிறைய பிளட் வேறு லாஸ் ஆகிட்டே இருக்குது. அது பார்க்க இன்னும் அழுக வருது. ஜேகே, இல்லை, நான் இங்கே இல்லை, நான் போகணும். என்னை விட்டுடு ஜேகே. முடியவே முடியாது. உன்னை விட என்னால் முடியாது வயன். சொன்னல, எனக்கு நீ மட்டும்தான். எனக்கு நீ வேணும். என் கூடயே இருந்துடு வயன், என் கூடயே இருந்துடு. எல்லாரும் என்ன மென்டலு சைக்கோ எப்படிலாம் என்னை காயப்படுத்திருப்பாங்க. ஆனால் நீ மட்டும்தான். என்னை அப்படி பார்த்ததே கிடையாது. இப்போ நீயும் என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியா? ப்ளீஸ் வயன், போகாத. நீ எனக்கு வேணும், போகாத வயன். இல்லை ஜேகே, நான் உன்னை அப்படி எனக்கும் பார்த்ததில்லை. யூ ஆர் அ குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட், அவ்வளோதான். உன் மேலே எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் கிடையாது ஜேகே. ஏன் கிடையாது? என் ஃப்ரெண்டு மாதிரி பார்க்குற. இப்போதுலேருந்து என்னை ஃப்ரெண்டாக பார்க்காத. வேறு மாதிரி பாரு வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி கீழே விழுகிறாரு. பிகாஸ் நிறைய பிளட் லாஸ் ஆகிருக்கு இல்லையா, ஸோ அதனால தான் அப்படியே கீழே விழுந்துடுறாரு. நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ரொம்ப அழுக வருது. அப்படியே முட்டி போட்டுட்டு செம்மையாக அழுகுறீங்க அவரை பார்த்துக்கிட்டே. சாரி ஜேகே, எனக்கு வேறு என்ன பண்ணணுன்னே தெரியல, அதான் அடிச்சிட்டேன். சாரி, ரியலி சாரி ஜேகே அப்படின்ட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து நீங்கள் ஓடி போயிடுறீங்க. அந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்லேருந்து ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டு வெளியிலையும் போயிடுறீங்க. அப்படியே தான் உங்கள் வீட்டுக்கும் போகிறீங்க. உங்கள் பேரண்ட்ஸாக அப்படியே உங்களை பார்க்குறாங்க. நீங்கள் பார்க்கவே ஒரு மாதிரி தான் இருக்கீங்க. ட்ரெஸ் அங்கங்கே கிழிஞ்சி இவ்வளோ நேரம் ஸ்ட்ரகிள் பண்ணிங்க இல்லையா, அதனால தான் ஃபேஸில் அங்கங்கே பிளட்டு, அப்புறம் உங்கள் முடி வேறு சரியில்லை. ஹே, என்னடி அந்த ஜேகே உன்னை ஏதாவது பண்ணிட்டானா? அவன் தானே உன்னை தூக்கிட்டு போயிட்டான். அன்றைக்கி நைட்லேருந்து நீ காணோம். உன்னை எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சோம் தெரியுமா? பார்த்தா அவனும் காணோம். அவன் தானே உன்னை எடுத்துகிட்டு போயிட்டான். என்ன பண்ணா வயன்? நீ நல்லா இருக்கியா? என்னடி மூஞ்சில் ரத்தம்? என்னடி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் அங்கே இப்போ நடந்தது இல்லையா, நீங்கள் அடித்தது, அங்கேருந்து ஓடினது, அது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. அவங்களா, என்ன அடிச்சிட்டியா? செத்துட்டானா அவன்?
அப்படி தான் நினைக்கிறேம்மா. என் கண்ணு முன்னாடி அப்படியே அன்கான்ஷியஸ் ஆகி விழுந்துட்டான். அவன் செத்துட்டாம்மா. நான் தான் என் கையால் கொன்னுட்டேன். கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உங்கள் அம்மாவா அப்படியே வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிட்டு அவங்களும் அழுகுறாங்க, நீங்களும் அழுகுறீங்க. இந்த டைமில் ஜேகே பேரண்ட்ஸ் எல்லாமே அங்கே வராங்க. பிகாஸ் நீங்கள் வந்ததை அவங்க பார்த்துருப்பாங்க. அவங்களும் வந்துட்டு அப்படியே உங்களை பார்க்குறாங்க. உங்களோட நிலைமை ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. பையன் ஜேகே அப்படியே நீங்கள் மியாவை பார்க்குறீங்க, ரொம்ப அழுகுறீங்க. மியா வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறா. என்ன அப்படி பார்க்குற? என் அண்ணாக்கு என்ன ஆச்சு? நீங்கள் இன்னும் அழுகுறீங்க. என்ன ஆச்சு சொல்லு என் அண்ணா. நீங்கள் அது வந்து ஜேகேவேண்ணா, நான் அது வந்து ஜேகேவை. இப்போ உங்கள் அம்மா தெரியல, அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. இவளை எங்கேயோ கட்டி போட்டுருந்தானா, அங்கேருந்து இவ தப்பிச்சு ஓடி வந்துட்டாளாம். அது மட்டும்தான் சொல்கிறா. ஜேகேக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல. அவள் எப்போ வேணாலும் இங்கே வந்துடலாம். வயன், நம்ம இங்கே இருக்கவே கூடாது வயன், நம்ம இங்கேருந்து போயிடலாம். இல்லைனா அந்த ஜேகே அகைன் வருவான். நீங்களா அப்படியே உங்கள் அம்மாவை பார்க்குறீங்க. உங்கள் அம்மா எதுவும் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கிள்லேயே சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே சைலண்ட் ஆகுறீங்க. அப்படியே தான் நீங்களும் சைலண்ட்டாக உட்காருங்க. பட் ரொம்ப கில்ட்டாக இருக்குது உங்களுக்கு. இங்கே ஜேகே பேரண்ட்ஸ்கிட்டையும் போய் சொல்கிறீங்க. ஜேகே வராங்க செத்துட்டு தான் நினச்சி ரொம்ப கில்ட் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் அம்மாவா, நாங்கள் இங்கேருந்து போய்ட்டுறோம், 2 நாளில் நாங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிடுவோம், இங்கே இருக்க மாட்டோம், இனி இங்கே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அவங்களும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பேட் பண்ணிகிட்ருக்காங்க. லைக் ஜேகே இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே தான் கொஞ்சம் டைம் போகுது. நீங்கள் உங்கள் ரூமில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் ஜேகேவை நீங்கள் அடித்தது, அவர் நீங்கள் தான் எனக்கு வேணும், நீ தான் லைஃப்னு சொன்னது, அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறீங்க. உங்களுக்கே தெரியல, உங்கள் கண்ணில் இருந்து ஆட்டோமேட்டிக்காக டியர்ஸ் கொட்டிக்கிட்டே இருக்குது. ஜேகே, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்போ என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் என்றைக்குமே உன் மேலே ஃபீலிங்ஸ் வச்சதில்லை. அதை சொன்னால் நீ புரிஞ்சிக்காமல் ஃபோர்ஸ்ஃபுல்லாக என்கிட்ட நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க ஜேகே. சொன்ன புரிஞ்சுக்க மாட்டேன்ற, வேறு வழி இல்லாமல் தான் நான் அப்படி பண்ணிட்டேன் ஜேகே. என்னை மன்னிச்சிடு ஜேகே. உன்னோட உயிரியை நான் எடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிடு ஜேகே, என்னை மன்னிச்சிடு அப்படின்ற அப்படியே அழுதுட்ருக்கீங்க. அப்படியே தான் 2 days போகுது. நெக்ஸ்ட் டே வந்துட்டு நீங்கள் இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிடுறதா உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ உங்கள் அம்மா எல்லாமே பேக் பண்ணிட்டாங்க. வயன், நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பி போயிடுறோம். மேபி நியூ பிளேஸ் போயிட்டோன்னா நீ கொஞ்சம் நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். நல்லா ரெஸ்ட் எடு, எதையும் யோசிக்காத. நீங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்லோவாக உங்கள் ஹெட்டை நோட் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்படியே தான் நீங்கள் வந்துட்டு உங்கள் ரூமில் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. இப்போது ஃபியூ மினிட்ஸில் உங்கள் மேலே ஒரு ஹேண்டு வந்து போடுற மாதிரி ஃபீல் ஆகுது. டக்குன்னு பார்க்குறீங்க, ஜேகே தான். என்ன வயன், நான் செத்துட்டேன், என்னை விட்டுட்டு நீ போயிட்ட அப்படின்னு நினச்சிட்ருக்கியா? நான் தான் சொன்னேன்ல, யூ ஆர் ஃபக்கிங் மைன். என்னை விட்டுட்டு உன்னால் போக முடியாது வயன். எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அங்கேயுமே நான் வருவேன். நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். நீங்கள் அப்படியே அவரை பார்க்குறீங்க. ஜேகே, நான் உயிரோட தான் இருக்க வயன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மூக்கில் ஒரு கர்ச்சீஃப் வைக்கிறாரு. அப்படியே நீங்கள் அன்கான்ஷியஸ் ஆகியிருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப்ஸ். நீங்கள் உங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா வேறு எங்கேயோ இருக்கீங்க. உங்கள் ஐஸ் வெடுக்குன்னு ஓப்பன் பண்ணி அப்படியே எஞ்சி உட்காடுறீங்க. இப்போ ஜேகே தான். ஏஞ்சிட்டியா? நீ எப்போ ஏஞ்சிப்பேன் தான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்னடா புது லொக்கேஷன் பார்த்துட்ருக்கியா? ஆமாம், அங்கேருந்து நீ வழி கண்டுபிடிச்சி ஓடிட்டல, அதான் லொக்கேஷன் மாற்றிட்டேன். இது ஒரு ஐலாண்ட். இங்கேருந்து உன்னால் எங்கேயுமே போக முடியாது. சுற்றி சீதா நடுவில் நம்ம இருக்கோம். ஸோ உன்னால் இப்போது எங்கேயுமே தப்பிக்க முடியாது வயன். இப்போது நீ எனக்கு மட்டும்தான். அப்புறம் நான் சொன்னல, நீ தப்பிச்சுட்டு ஓட பார்த்தேன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பேன்னு சொல்லிவிட்டு நீ வேறு இதே மாதிரி ஓடிட்டியா? ஸோ அந்த பனிஷ்மெண்ட் நான் கொடுக்கணும்ல. ஸோ பி ரெடி ஃபார் இட். அப்புறம் இவ்வளோ நேரத்துக்கு முன்னாடியே நான் பண்ணியிருக்கலாம், பட் நீ அன்கான்ஷியஸாக இருந்த. நீ அன்கான்ஷியஸாக இருக்கும்போது எனக்கு பிடிக்காத வயன், கான்ஷியஸாக இருக்கும்போது பண்ணாதான் எனக்கு பிடிக்கும். நீ சவுண்ட்ஸ் போடுவல்ல, அது கேட்கணும்னு ஆசைப்படுவேன்.
ஆனால் நீ எப்போ பார்த்தாலும் வலிக்குது, வேணாம், என்னை விட்டுடு அப்படின்னு அழுதுகிட்டு இருப்ப. சரி, எதுவாக இருந்தால் என்ன, ஏதோ ஒன்று, நீ போடுற சவுண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் மேலே ஹோராயிட்டு அப்படியே இன்சர்ட் பண்ணியிருப்பாரு. அப்படியே தான் ஃபியூ ரவுண்ட்ஸ் கிட்டே போயிருந்துருக்கோம். ரொம்ப எக்ஸாஸ்டடாக இப்போது. ஐம் ஃபீலிங் கம்ப்ளீட் நவ். இனிமே நீ எங்கேயும் போக முடியாது வயன். யூ ஆர் மைன், யூ ஆர் ஃபக்கிங் மைன் வயன் அப்படின்றாரு. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி வந்துட்டு அப்படியே இங்கே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். யாருக்காச்சும் ஜேகே ஏன் மாறலை, சைக்கோபேட்ரிக் இல்லை சைக்கோலாம் கிடையாது, லைக் அந்த டிஸார்டர்லேருந்து ஏன் மாறலை, பயன் ஏன் ஏற்றுக்கல, அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் வந்ததுன்னா, லைக் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஜேகே வந்துட்டு பை பர்த்டே வந்து டிஸார்டர் தானே. ஸோ அந்த சைக்கோபேட்ரிக் கேரக்டர்ஸ்லாம் வந்து அப்பப்போ வரும் இல்லையா. ஸோ எதுக்கு மாற்றுறது அந்த மாதிரிலாம் வச்சுக்கிட்டு, இது இப்படியே கம்ப்ளீட் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இது இப்படி என் பண்ணிடுறேன்டா. யாருக்காச்சும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லைன்னா மன்னிச்சோ. ஓகேடா, பாய் ஆல், ஹாப்பியாக இருங்க.